அன்பார்ந்த பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தங்கவயலை சார்ந்த அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் சங்கத் தலைவர்களுக்கும் முன்னாள் பிஎம்எல் தலைவர்களுக்கும் கவுன்சிலர்ஸ் உங்கள் யாவருக்கும் நம்மளுடைய நான் பர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டியினுடைய போராட்டம் இன்று 21வது நாளாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய போராட்டத்தினுடைய முன்னோக்கம், அதனுடைய ஆலோசனை கேட்ப இங்கு சாலிடார் கமிட்டி நடத்தி அதில் உங்கள் அனைவருடைய ஆலோசனைப்படி நம்முடைய கமிட்டி என்னன்னா செய்யணுன்றது ஒரு முடிவாக இருக்குது. பல்வேறு விதமான போராட்டங்கள் கையில் எடுக்கணும். பல்வேறுன்னு சொன்னால் இன்னைக்கு 21 நாளா அந்த பந்தல்ல சட்டத்துக்கு உட்பட்டு இந்த மேனேஜ்மெண்ட் இறங்கி வந்து நம்மகிட்ட பேசும், நம்மளுக்கு ஒரு தொழிலாளிக்கு ஒரு நல்லதாகும் என்று ஒரு நாளும் விடாமுயற்சியா தொழிலாளி மத்தியில் நம்ம பேசினே இருக்கிறோம். இந்த விடாமுயற்சியினுடைய காரணம், வெற்றியின் காரணம் ஒரு முன்னோக்கி போகுதுனாக்கா இது மெஜாரிட்டி தங்கவயலில் வாழக்கூடிய அனைத்து சமுதாய மக்களும், வியாபாரிகளும், அரசியல் தலைவர்களும், சங்க தலைவர்களும், முன்னாள் சங்க தலைவர்களும், பிரஸ் மீடியா, இன்னும் இருக்கக்கூடிய கவுன்சிலர்ஸ், இப்படி பல்வேறு தங்கவயலை சார்ந்த அனைத்து லாயர் அசோசியேஷன், மார்க்கெட் அசோசியேஷன், வெஜிடபிள் அசோசியேஷன், இப்படி பல்வேறு அனைத்து வியாபாரிகளும் ஒன்றிணைந்து, டெய்லி டிராவல்ஸ் ஒன்றிணைந்து, ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒன்றிணைந்து, மாற்றுத்திறனாளிகள் ஆதரவு தந்து, தங்கவயல் மக்கள் ஆதரவு தந்து, அன்பு தாய்மார்கள் ஆதரவு தந்து இந்த போராட்டம் நியாயமான போராட்டம். இந்த போராட்டத்திற்கு நம்முடைய மதிப்புமிக்க பிஜிஎம்எல் யூனியன் பெருவாரியாக எங்களுக்கு பேர் ஆதரவாக கலந்து கொண்டு நாள்தோறும் சிறப்பித்த வண்ணமாக இந்த தோழர்கள் தலை சாயக்கூடாது, அவங்க கவலைக்குள்ளாகக்கூடாது, இந்த போராட்டம் நியாயமான போராட்டம், இந்த போராட்டம் தங்கவயலினுடைய போராட்டம், இந்த போராட்டம் தங்கவயலுடைய மண்ணின் போராட்டம், இந்த போராட்டம் தங்கவயலுடைய வியாபாரிகளின் போராட்டம், இந்த போராட்டம் தங்கவயலுடைய அரசியல் தலைவர்களுடைய போராட்டம், இந்த போராட்டம் முக்கியமான சொல்ல போனா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த தங்க சுரங்க தொழிலாளி பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய போராட்டம். இன்னைக்கு இந்த பெம்மல் ஃபேக்டரியில ஏறத்தாழ 20 to 40 வருஷமா நாங்க கான்ட்ராக்ட் தொழிலாளியா வேலை செய்து இருக்கிறோம். பல்வேறு துறையில மேனேஜ்மெண்ட் கிட்ட நாங்க ரிக்வெஸ்ட் பண்றோம், இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி எங்களால வாழ முடியல, இந்த குறைஞ்ச சம்பளத்துல எங்களை குடும்பம் நடத்த முடியல, என் தாய் தந்தைக்கு சோர் போட முடியாத ஒரு அவல நிலையில நாங்க கஷ்டத்துல இருக்கிறோம், எங்களுக்கு சம்பள உயர்வு வேணும். சம்பள உயர்வு கூட எப்படி கேட்டோம்? மேனேஜ்மெண்ட் போட்ட அக்ரிமெண்ட், 7 years once அக்ரிமெண்ட், ஏஎல்சி, மேனேஜ்மெண்ட், யூனியன், கான்ட்ராக்டர் ஒன்றிணைந்து கார்பரேட் ஆபீஸ்ல இது நடக்க போறது 4வது அக்ரிமெண்ட். கார்பரேட் ஆபீஸ்ல முறையோடு நடக்கும். எங்களுடைய சம்பள உயர்வை பத்தி பேசுவோம், எங்களுடைய நிரந்தரத்தை பத்தி பேசுவோம், எங்களுடைய சர்வீஸ் கிராச்சுவிட்டியை பத்தி பேசுவோம், எங்களுடைய கிஃப்ட் பத்தி பேசுவோம். இப்படி பல்வேறு துறையில எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ் சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட்ஸ் மூலமா கிடைக்கணும்னு அக்ரிமெண்ட் பண்ணி அதுக்கு உட்பட்டு இந்த யூனியன் தொழிலாளிகளை காப்பாத்தின்னு வருது. அதே சமயத்தில் மார்ச் 31 7 வருட மேனேஜ்மெண்ட் அக்ரிமெண்ட் முடிஞ்சு உடனடியாக நம்மளுடைய பிரச்சனையை அறிஞ்சு கோஆர்டினேஷன் கமிட்டி சார்பில் சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட்ஸ் கார்பரேட் மேனேஜ்மெண்ட் கிட்ட அன்னைக்கே கொடுக்குறோம். எங்களை கூப்பிட்டு பேசுங்க சார், ஏப்ரல் 1st வீக்ல எங்களுக்கு வந்து நெகோசியேட் பண்ணுங்க. மற்ற மாநிலம் வேற, மற்ற ஊருடைய விஷயம் வேற. இன்னைக்கு தங்க சுரங்கம் மூடி இந்த தங்கவயலே 20 ஆண்டுகளாக 23 ஆண்டுகளாக நாங்க தவிச்சின்னு இருக்கிறோம். அவங்க பெத்த பிள்ளைங்க தான் இந்த பெம்மல் ஃபேக்டரியில 90% நாங்க உழைக்கிறோம். நீ கேட்ட மாதிரி ஐடிஐ படிச்சிருக்கிறோம், அப்பண்டிஸ் முடிச்சிருக்கிறோம்,
நீ செலக்ஷன் பண்ணும்போது உன்னுடைய செலக்ஷன்ல நாங்க பெஸ்ட் செலக்ஷன் ஆயிருக்கிறோம். நீ கொடுக்கக்கூடிய வேலைகளை குட் ஒர்க்கர்னு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மர் சர்டிஃபிகேட் வாங்கி இருக்கிறோம். இந்த பெம்மலுக்காக நாங்க உழைச்ச உழைப்பு இவ்வளவு அவ்வளவு இல்லை ஐயா. நாள்தோறும் இன்னைக்கு ஒரு பெம்மல்ல ஒரு வண்டி வெளியே வருதுன்னு சொன்னா ஒட்டுமொத்த கான்ட்ராக்ட் ஆபரேட்டருடைய உழைப்பு அதுல இருக்குது. இன்னைக்கு சுகாதாரமா ஒட்டுமொத்த தொழிலாளிங்க அங்க உள்ள சாப்பிடுறாங்கன்னு சொன்னா நம்முடைய TCL கேன்டீன் தொழிலாளிங்க உழைக்கிறாங்களே அந்த உழைப்பு அதுல இருக்குது. இந்த பெம்மாலி இவ்வளவு சுத்தமா இருக்குதுன்னு சொன்னா, இன்னைக்கு இவ்வளவு ஹவுஸ் கீப்பிங் கிளீனா இருக்குதுன்னு சொன்னா அதுக்கெல்லாம் காரணம் TCL தொழிலாளிங்க தான். இன்னைக்கு மெடிக்கல் சென்டர் இவ்வளவு நீட்ஃபுல்லா இருக்குது. நல்ல தொழிலாளிகளை காப்பாற்றக்கூடிய மெடிசன்ல இருந்து, கிளீனிங்ல இருந்து, அவங்களுக்கு பெட் கிளீனிங்ல இருந்து, ட்ரெஸ்ஸிங்ல இருந்து, எல்லா துறையும் பிளட் டெஸ்டிங்ல இருந்து, இப்படி பல்வேறு துறையில என்னுடைய கான்ட்ராக்ட் தொழிலாளி தான் அங்கேயும் வேலை செய்துன்னு இருக்காங்க. இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு எஸ்டேட் டிபார்ட்மெண்ட் நடக்குதுன்னு சொன்னா மெஜாரிட்டி நம்முடைய தொழிலாளி தானே, கான்ட்ராக்ட் ஒர்க்கர் தான் நாங்க ஒர்க் பண்ணுகிறாங்க. இன்னைக்கு ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் நடக்குதுன்னு சொன்னா என்னுடைய கான்ட்ராக்ட் தொழிலாளி தான் நாங்க வேலை செய்துன்னு இருக்காங்க. பல்வேறு துறையில இன்னைக்கு கிரைன் ஆபரேட்டர் நம்ம கான்ட்ராக்ட் ஒர்க்கர். இன்னைக்கு பெம்மல்ல இருக்கக்கூடிய அத்தனை மிஷின் ஷாப்ல இருந்து, எக்ஸ்வேட்டர்ல இருந்து, ஹெவி எக்யூப்மெண்ட்ல இருந்து, கேஸ் ஷாப்ல இருந்து, சிடி ஃபைனல்ல இருந்து, சிடி அசம்பிளில இருந்து, பிளேட் ஷாப்ல இருந்து, ஐட்லர் செக்ஷன்ல இருந்து, ஒரு துறையும் என்னுடைய நான் பர்மனன்ட் தொழிலாளி தானே இந்த பெம்மல்ல உழைச்சு இருக்கிறது. இந்த பெம்மல் அறிஞ்ச உண்மை தானே. அதனால தானே நாங்க கோஆர்டினேஷனா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய உள்ளிருப்பு போராட்டம் கூட நடத்தணும். அன்றைய தினம் நம்முடைய கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த, நம்முடைய கோலார் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த டிசில இருந்து, ஹைஜில இருந்து, அரசியல் தலைவர்கள் இருந்து, பாராளுமன்ற உறுப்பினர்ல இருந்து, சட்டமன்ற உறுப்பினர்ல இருந்து, பங்கார்பட் சட்டமன்ற உறுப்பினர்ல இருந்து, முனிசிபல் பிரசிடென்ட்ல இருந்து, பல்வேறு அனைத்து அரசியல் தலைவர்களும், அனைத்து சுப்ரியர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எஸ்பி சார்ல இருந்து, டிஎஸ்பி சார்ல இருந்து, சர்க்கிள் இன்ஸ்பெக்டர்ல இருந்து, பல்வேறு துறையை தந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்றிணைந்து அன்றைய தினம் மேனேஜ்மெண்ட் கிட்ட ராவ் 12 மணிக்கு ஒரு நெகோசியேட் நடக்குது. அன்றைய தினம் கார்பரேட் மேனேஜ்மெண்ட் KR நாகராஜ் சார் வர்றாரு பெங்களூர் கார்பரேட்ல இருந்து. அவர்கிட்ட நாங்க முறையிடுறோம், சார் நாங்க உழைச்சு ஏமாந்து போயிட்டு இருக்கிறோம். எங்களை மேனேஜ்மெண்ட் முறையோடு எங்களை கூப்பிட்டு பேசி எங்களுக்கு செட்டரேட் பண்ணல. ஆகையினால நாங்க உள்ளிருப்பு போராட்டம் பண்ணுகிறோம். நாங்க இந்த பெம்மல்ல ப்ரொடக்ஷனுக்காக நாங்களும் ஐடி அப்ரண்டிஸ் முடிச்சு, நாங்களும் பல்வேறு துறையில் வேலை செய்து, நாங்களும் 10-20 வருஷமா வேலை செய்து, 40 வருஷமா கூட இந்த பெம்மல்ல வேலை செய்து இருக்கிறோம். எங்களை விட்டுட்டு வெளியூர் ஆட்கள் இருந்து நீ ஆள் எடுக்கிறீங்க, எங்களுக்கு மனவலியா இருக்குது. அதனால தான் நாங்க சாப்பிடாத, வீட்டுக்கு போகாத உள்ளிருப்பு போராட்டம் நடத்தின்னு இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நியாயம் வேணும். எங்களுக்கும் அதுல பர்சன்டேஜ்ல நீ கொடுக்கணும். நீ ஓவரால் எங்களுக்கே கொடுன்னு நாங்க கேட்கல ஐயா. இது பப்ளிக் செக்டார். இந்த பப்ளிக் செக்டார்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்தை சேர்ந்த இந்திய குடிமக்களுக்கு வேலை கொடுக்கணும். எஸ், அக்ரீட், நாங்க ஒத்துக்கிறோம். பட் நாங்க உழைச்சுன்னு இருக்கிறோமே, எங்களை வெளியே தள்ளிட்டு வெளியே இருக்கிறவங்களுக்கு நீ சாப்பாடு போட்டு எங்களுக்கு கூழ் கூட ஊத்தலனா இது நியாயமா ஐயா? இதுக்காக தான் நாங்க கேட்டோம். சரி, அதுக்கு மேனேஜ்மெண்ட் கிட்ட நாங்க ஒரு போர்ட்டபிள் வச்சோம். தயவுசெய்து எங்களுக்கு ஒரு மினிட்ஸ் பண்ணி கொடு. நீ இந்த ஸ்பாட்ல செய்ய முடியாது, ஓகே. நெகோசியேட் ஸ்டார்ட் பண்ண முடியாது, சரி எப்ப ஸ்டார்ட் பண்ற? எல்லா மேனேஜ்மெண்ட் எதிரிலையும் நாங்க யூனியன் தலைவர்லாம் உட்காந்து, டிஎஸ்பி சார் கூட அது உள்ள இருக்காரு, அந்த இடத்துல ஒரு நெகோசியேட் நடக்குது. எனக்கு டைம் கொடுங்க. எவ்வளவு டைம் வேணும்? ஆகஸ்ட் 31க்குள்ள உங்களை பேச்சுவார்த்தை கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு MP இருந்தாருங்க, MLA மேடம் இருந்தாங்க, அப்புறம் பங்கார்பட் MLA இருந்தாங்க, இன்னும் டிசி, இன்னும் ஹைஜி, இன்னும் பெரிய பெரிய அதிகாரிகளாம் முன்னிலையில், அசிஸ்டன்ட் கமிஷனர், இவ்வளோ பேர் முன்னிலையிலையும் மேனேஜ்மெண்ட் அந்த வாக்குறுதி கொடுக்குது. நான் ஆகஸ்ட் 31க்குள்ள உங்களுடைய வேஜ் ரிவிஷன் நெகோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணி, உங்களுடைய இஷ்யூஸ் என்ன இருக்குது, அப்பாயின்மெண்ட் இஷ்யூஸ், அதை பற்றியும் பேச்சுவார்த்தை பண்ணலாம், ஒரு நல்ல முடிவு எடுக்கலான்ட்டுன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு, எங்களெல்லாம் நல்லதனமா மறுநாள் 24 hours அந்த போராட்டத்தை கைவிட்டு நாங்கள் இவங்களுடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் வெளியே வரோம் ஐயா. வெளியே வந்த பிற்பாடு அவங்க கேட்ட டைம் ஆகஸ்ட் மந்த் ஆஃப் எண்டு 30 or 31க்குள்ள கூப்பிடுறேன்னு சொன்னாங்க. ஏன் கூப்பிடலன்ட்டு நீங்க இருக்கக்கூடிய லோக்கல் மேனேஜ்மெண்ட்டை நாங்கள் ஃபோர்ஸ் பண்றோம். ஏன் இன்னும் கூப்பிடாதுக்கிறீங்க? எங்களை கூப்பிட்டு பேசுங்க. எங்க தொழிலாளி மத்தியில் நாங்க படுற கஷ்டம் இவ்வளவு இல்லை, என் தொழிலாளியுடைய கண்ணீரே வாழ்க்கையா இருக்குது, ஆகையினால எங்களை உடனே கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லும் போது கார்பரேட் மேனேஜ்மெண்ட் எங்களை கூப்பிடுது. பேச்சுவார்த்தைக்கு போனா நீங்க ஒன்னா வரக்கூடாது,
டிசிஎல் யூனியன் தனியாவா, கான்ட்ராக்ட் ஆபரேட்டர் யூனியன் தனியாவா? அங்க எங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு வருது. தனித்தனியா போய் பேசினா நம்மளுக்குள்ள என்ன பிளவு வருமா சிந்தனையோடு நாங்க யோசித்து பார்த்துட்டு, சரி இந்த இடத்துல இந்த முறை நம்ம அட்டன் பண்ணியே தீரணும் ஒரு முடிவெடுத்து ஃபர்ஸ்ட் எங்களை கூப்பிடுறாங்க. உள்ள கூப்பிட்டு நெகோசியேட் பண்ற மாதிரி பேசுறாங்க. கிஃப்ட பத்தியும் பேசல, சர்வீஸ் கிராச்சுவிட்டி பத்தியும் பேசல, சம்பள உயர்வு பத்தியும் பேசல, அப்பாயின்மெண்ட் இஷ்யூ பத்தியும் பேசல. பேசலாம், சிஎம்டி சார் ஊர்ல இல்ல, சிஎம்டி சார் நாட்டில் இல்லை. இது டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் சொல்லணும். இது கார்பரேட் டைரக்டர்ஸ் முடிவுஸ்ல தான் இதை பற்றி நெகோஷியேட் பண்ண முடியும். இப்படின்ட்டா 1 மணி நேரமா பேசி அந்த 1 மணி நேரத்தில் அவங்க பண்ண வேலை என்னன்னு கேட்டா, ஒரு 15 days டைம் கொடுங்க. சிஎம்டி அவுட் ஆஃப் கண்ட்ரிலேருந்து வந்தவனே உங்களுக்கு ஒரு ஃபைனல் பண்ணலாம். அதுக்கு மேல நாங்களும் அந்த இடத்துல செய்த தவறு என்னன்னா, அட்லீஸ்ட் வெளியே இருக்கக்கூடிய என்னுடைய கோஆர்டினேஷன் கமிட்டி நான் கேட்டு இருக்கணும். பெங்களூர் மைசூர் டிசிஎல் யூனியன் தான் உள்ள போனது, அன்ஸ்கில்டு யூனியன். சரி இவ்வளவு நாள் பொறுத்துட்டுமே, இன்னும் 15 நாள்ல இவ்வளவு ரெக்வஸ்ட் பண்ண கார்பரேட் மேனேஜ்மெண்ட், சரி கொடுத்து தான் பார்க்கலாம் அப்படின்னு ஒத்துக்குன்னு வெளியே வந்தோம். நெக்ஸ்ட் இவங்களை கூப்பிடுறாங்க, நம்மளுடைய கான்ட்ராக்ட் ஆபரேட்டர்ஸ் யூனியன். அவங்கள கூப்பிட்டு என்னன்றாங்க, 15 நாள் அவங்க ஒத்துன்னு போயிட்டாங்க, நீங்களும் ஒத்துக்கணும். எப்படி இது பாரு ஐயா, எந்த பேச்சுவார்த்தையுமே சரியான முறையில் நடத்தல. இத்தனை வருஷமா இந்த பெம்மல்ல வேலை செய்றீங்க, உங்களுக்கு இது கொடுக்குறேன்னு முன்ன வரல ஐயா. 60 ஆண்டு பவுண்டேஷன் கிஃப்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் ஆபீசருக்கும் 8 கிராம் கோல்டு கொடுத்த இந்த மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு இதை கொடுக்குறோன்னு கூட சொல்ல, யாருக்கு கொடுக்குறோன்னு சொல்ல, எப்ப கொடுக்குறோன்னு சொல்ல, எவ்வளவு வேலை கொடுக்குறோன்னு சொல்ல ஐயா. அவங்களையும் அதே மாதிரி நாளை கழிச்சு டேட் வாங்கிக்கின்னு வெளியே அனுப்பிச்சு ஐயா. சரி 15 நாள் கழிஞ்சு திரிய போலான்னு போறோங்க ஐயா. திரிய நாங்க போர்ஸ் பண்றோம், லோக்கல் மேனேஜ்மெண்ட் கிட்ட போர்ஸ் பண்றோம். இங்க இருக்கக்கூடிய ஹெச்ஆர்டி டிபார்ட்மெண்ட், இகேடபிள்யூ, இகே மேடம், யார்கிட்ட ரெக்வஸ்ட் பண்றோம். காம்ப்ளெக்ஸ் சீஃப் SM சுப்பிரமணிய சார் கிட்ட கூட போய் சொல்றோம், சார் எங்களுக்கு தொழிலாளி மத்தியில் எங்களுக்கு ரொம்ப பிரஷர், என் தொழிலாளியை காப்பாற்றுறதுக்காக தான் நாங்கள் யூனியன் தலைவருங்க, நாங்க ஒன்னும் பொறுப்போட்டுறதுக்காக தலைவர் இல்லை, என் தொழிலாளியுடைய கஷ்டத்தை நாங்க உள்வாங்கி இருக்கிறோம், என் தொழிலாளியுடைய வேர்வைக்கு நாங்க பதில் சொல்லணும், நாங்களும் தொழிலாளி தானே ஐயா. எவ்வளவு ரெக்வஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு ரெக்வஸ்ட் பண்ணி, சரி ஒரு வேலை பண்ணுங்க, 3 ரிமைண்டர் லெட்டர் கொடுங்க, கொடுத்துங்க ஐயா. 11 முறை ரிமைண்டர் லெட்டர் கார்பரேட் ஆபீஸ் கேட்ல போய் நின்று உள்ள கொடுத்து சிஆர் சென்ட்ரல் ரிஜிஸ்டர் செக்ஷன்ல சீல் வாங்கினு அக்னாலஜ்மெண்டோட இது கார்பரேட் மேனேஜ்மெண்ட்டுக்கு தயவு செய்து டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிவிங்கன்னு சொல்லிட்டு நாங்க வெளியே வந்து டிஸ்பிளே பண்றோம், லோக்கல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம், நோட்டீஸ் போர்ட்ல பிளெக்ஸ் பண்றோம், ஒட்டுமொத்த தொழிலாளி பார்க்கறோம், யூனியன் கரெக்டா ரிமைண்டர் லெட்டர் கொடுத்துருக்குது. ஒரு வேலையை தொழிலாளி மத்தியில் சொல்லி செய்துன்னு வராயா. திடீர்னு ஒரு மீட்டிங் கூப்பிடுறாங்க, அந்த மீட்டிங்ல எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. என்னான்னு சொல்லிட்டு சிஎம்டிஏ உங்களுக்கு தீபாவளிக்கு கிஃப்ட் டிக்ளேர் பண்றாரு. அது என்ன கிஃப்ட் எனக்கு சொல்லு, எம்ப்ளாயிஸ்க்கு ஒன்னும் கேட்டு சொல்ல, அவரே டிசிஷன் எடுத்தாரு. சரி எம்ப்ளாயிஸ்க்கு கேட்காத நீ ஒரு தகர டப்பாவோ இல்ல ஒரு குக்கரை குத்துந்தா வாங்கி இருப்பாங்களா? மேனேஜ்மெண்ட் டிசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து வேல்யூபிள் கிஃப்ட் 8 கிராம் கோல்டன் ஒன்னிய ஒட்டுமொத்த பிஎம்ஏவும் சரி ஆல் ஆபீசர்ஸும் சரி ஹாப்பியா வாங்கினாங்க. பட் எங்களுக்கும் அதுல கிடைக்குன்னு நாங்களும் ரொம்ப ஆதங்கமா, இத்தனை வருஷம் 40 வருஷமா வச்சுருக்கிறோமே, இவ்வளவு ப்ரொடக்ஷன் கொடுத்துன்னு இருக்குமே, விருந்தையில வீட்டுக்கு போய்க்கிறோமே, அட்லீஸ்ட் இதுவாவது கண்ணில் பார்க்கலான்னு ஆசையோடு இருந்தாயா. எங்களை யாருமே அந்த ப்ரோக்ராம்ல வானும் கூப்பிடல, நீங்க கலந்துக்கணும் சொல்ல. அன்னைக்கு அன்றைய தினம் நாங்க ஒரு டிசைட் பண்ணோம், இது நம்மளுடைய எதிர்ப்பு இதுல தெரிவிக்கணும்னு அன்னைக்கு லஞ்ச் பாய்காட் பண்ணோம். அவங்க கொடுத்த சாப்பாடு கூட சாப்பிடல ஐயா, அவங்க கொடுத்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கல ஐயா, இன்னைக்கு வரல வாங்கல, போராட்டம் பண்ணின்னு இருக்கிறோம். இப்படி பல்வேறு துறையா பல்வேறு விதமா பல்வேறு கோணங்கள்ல இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு எங்களுடைய கோஆர்டினேஷன் பவரை நாங்க எங்களுடைய ஒற்றுமையை காமிச்சுன்னு தான் வரோம். அதுக்கும் மேல முறையோட இதுக்கு இப்படிப்பட்டா இப்படி தனித்தனியா போனா நம்ம வாழ முடியாது, நம்மள இந்த மேனேஜ்மெண்ட் ஏமாத்திரோன்ற ஒரு நல்லெண்ணத்தை கொண்டு நான் பெர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டின்னு ஒட்டுமொத்த தொழிலாளரை ஒன்றிணைத்து இந்த பெம்மல்ல இருக்கக்கூடிய நான் பெர்மனன்ட் தொழிலாளினா எம்ப்ளாயை தவிர மற்ற எல்லா தொழிலாளியும் நான் பெர்மனன்ட் தான் டிசைட் பண்ணி அது ஒரு ஒற்றுமை என்ற ஒரு வலிமையை தொழிலாளி மத்தியில் கொண்டு வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்து 21 நாளா பேச்சுவார்த்தைக்கு மேனேஜ்மெண்ட் அதை பத்தி எதுவுமே கண்டுக்கல.
அப்ப மேனேஜ்மெண்ட் நோக்கம் என்ன? எப்படின்னா இதுல இவங்க 2 பேரை பிரிச்சிடலாம், இவங்களுக்குள்ள ஒரு பிளவு பண்ணி நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்கள ஃபர்ஸ்ட் அழிக்கலாம், நெக்ஸ்ட் இந்த டிசல் அழிக்கலாம். இப்படி மேனேஜ்மெண்ட் பிளான் முடிவு எடுத்தான் ஐயா. என்னைக்கு நான் பெர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி கேஜிஎஃப் பெம்மல் அப்படின்னு இவங்க டிக்ளேர் பண்ணாங்களோ என் தோழனுங்க, எல்லாருமே நான் பெர்மனன்ட் தான், நான் ஒன்னும் அப்பாயின்மெண்ட் இல்லையே, நான் ஒன்னும் மேனேஜ்மெண்ட் இல்லையே, எடுத்தான் ஐயா முடிவு. இதுக்கு ஒரு பேராதரவு கொடுக்கணும், இந்த போராட்டத்தில் முழுமையா பங்கேற்கணும், ஒட்டுமொத்த தொழிலாளியுடைய வாழ்க்கையை காப்பாற்றணும். இது ஒட்டுக்கா வேற வழி இல்லையா. இன்னைக்கு 38 வருஷம் ஐயா சர்வீஸ் எங்களுக்கு. இதுக்கு மேல நாங்க எவ்வளவு நாள் பெம்மல்ல சர்வீஸ் பண்ண போறோம்? இதுக்கு மேல யார் எங்களை காப்பாத்துறது? அதனால்தான் இந்த தலைவர்கள்லாம் நாங்க சேர்ந்தெடுத்த முடிவு, போராட்டம், ஸ்ட்ரைக், இதுதான் கரெக்ட் என்ற ஒரு நல்ல மனதோடு நம்முடைய கர்நாடகா ஸ்டேட் செக்ரட்டரி சிஐடியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய செக்ரட்டரி ஐயா மீனாட்சி சுந்தரம் அவர்களுடைய சிந்தனையோடு, மரியாதைக்குரிய கன்வீனர் எங்கள் மதிப்புமிக்க அண்ணன் ஏஆர் பாபு துணையோடு இங்க இருக்கக்கூடிய சிஐடி கமிட்டி ஒன்றிணைந்து இதற்கு ஒரு நல்வழி படுத்தியே தீரணும். இந்த பிள்ளைங்க இந்த முறை ஏமாந்துட்டாக்கா இனி பெம்மல்ல இவங்க வாழ்க்கை அவுட்டு, இனி இவங்களுக்கு கேட்பாராட்டு போயிடும், இவங்களுடைய வாழறதுக்கான வாழ்வு உரிமை போயிடும். இன்னைக்கு பெம்மலுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க தான் பெம்மல்ல வாழ்வாங்க, இந்த தங்க வயலுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க தான் இந்த மண்ணில வாழ்வாங்க, இந்த பெம்மலுடைய உற்பத்திக்காக உழைச்சவங்க வாழ மாட்டாங்கன்ற ஒரு திடமான முடிவெடுத்த காரணத்தினால இன்னைக்கு 21 நாளா நாங்க தொடர்ந்து போராட்டம் பண்ண இருக்கோம் ஐயா. இந்த போராட்டத்தினுடைய பலன் இன்னைக்கு வரல கிடைக்கல. அதுக்கு உங்களுடைய பேராதரவு வேணும் ஐயா, உங்களுடைய ஆலோசனை வேணும், உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவு எங்களுக்கு பெரிய முக்கியம் ஐயா. காரணம் இன்னைக்கு இந்த சாலிடார் கமிட்டி நீங்கெல்லாம் உறுப்பினர்கள், நீங்கெல்லாம் கலந்து பேசி இந்த போராட்டத்தை இன்னும் முன்னோக்கி எடுத்துன்னு போனோம். இந்த மேனேஜ்மெண்ட் நீங்க திரும்பி பார்க்க அளவிற்கு இந்த மேனேஜ்மெண்ட் இறங்கி பேச்சுவார்த்தை பண்ணி இந்த ஒட்டுமொத்த நான் பெர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி அனைத்து தோழர்களையும் காப்பாற்றணும்னா உங்களுடைய பேராதரவு வேண்டும் ஐயா. அது மாத்திரமல்ல, இன்னைக்கு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர், நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு தலைவர், முன்னாள் கர்நாடக முதலமைச்சர் ஐயா HD குமாரசாமி அவர்கள் நம்முடைய போராட்டத்தில் பங்கேற்றார். அன்னைக்கு என்ன சொன்னாரு? இந்த போராட்டம் உங்களுடைய ரைட்ஸ், நீங்க கேட்கறது நியாயம், உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய ரெக்கார்ட்ஸ், மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன விதமான நீங்க செட்டர் ஆஃப் டிமாண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, என்ன ரிமைண்டர் லெட்டர் கொடுத்துருக்கீங்க, எத்தனை விதமான லெட்டர்ஸ் நீங்க மூவ் பண்ணிக்கிறீங்க, எல்லா டாக்குமெண்ட்டும் எனக்கு கொடு. நான் சுக்கிரவாரா பிருத்திவி வெள்ளிக்கிழமை கண்டிப்பா வரேன், உங்களுடைய இஷ்யூஸ் இந்த மேனேஜ்மெண்ட் சிஎம்டி கிட்ட நான் பேசுறேன். எல்லார் மத்தியில் வாக்குறுதி கொடுத்தாரையா. அதே மாதிரி அவருக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய நம்முடைய எம்பி, இன்றைய தினம் நம்முடைய இந்தியாவினுடைய ராணுவ மந்திரி, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஐயா ராஜ்நாத் சார போயிட்டு இன்னைக்கு சந்திச்சிருக்கிறாங்க, அவர்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணியிருக்கிறாங்க, நம்மளுடைய மெமராண்டம் அங்க கொடுத்துருக்குறாங்க. அதனுடைய அவுட்புட் இதுவரை தெரியலையா. இப்படி நம்மளுக்கு பல்வேறு துறையில நம்முடைய தக்கவயல் சட்டமன்ற உறுப்பினர் கூட பல்வேறு துறையில இந்த கார்ப்பரேட் மேனேஜ்மெண்ட் கிட்ட நெகோஷியேட் பண்ணுகுது, இந்த பிள்ளைங்களை எப்படின்னா வாழ வைக்கணும்னு. உங்களுடைய ஆதரவு கூட இது என்னன்றது எங்களுக்கு தெரியாயா, இந்த பிள்ளைங்க எப்படின்னா வாழணும், இந்த ஒரு முறை இந்த போராட்டத்தை இவங்க வெற்றி கண்டாகணும், இவங்க சில தொழிலாளிகள் இதுல நிரந்தரமாக்கியே தீரணும், சில அனைத்து தொழிலாளர்களுடைய வேஜ் ரிவிஷன் கிடைச்சே தீரணும், இவங்களுக்கு ரிட்டையர்ட் ஆகி போகும்போது சர்வீஸ் கிராஜுவேட் கொடுத்தே தீரணும், இவங்களுக்கும் எம்ப்ளாய்ஸ் மாதிரி அந்த கோல்டு கிஃப்ட் ஃபவுண்டேஷன் டே செலிப்ரேஷன்ல 60 ஆண்டு ஃபவுண்டேஷன் டே செலிப்ரேட் எப்படி பெம்மல்ல கொண்டாடினாங்களோ அதுபோல இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். அதுக்கு நீங்க உங்களுடைய அனைவருடைய ஆலோசனையும், இந்த போராட்டத்தை எப்படி எடுத்துன்னு போலாம், இந்த தங்கவயல் மக்களை ஒன்றிணைக்கணும், இந்த தங்கவயல் மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டமா நடத்தணும், இந்த தங்கவயல் மக்கள் மத்தியில இது ஒரு பெரிய ஊர்வலமா நடத்தணும், இது ஒரு தொடர் உண்ணாவிரத போராட்டமா இருக்கணும், இந்த ஊரே கையில் எடுக்கணும், அனைத்து சமுதாய மக்களும் ஒன்று திரணும், அனைத்து வியாபாரிகளும் ஒன்று திரணும், அனைத்து அரசியல் தலைவர்களும் ஒன்று திரணும், எங்களை காப்பாற்றணும் ஐயா. இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். எனவே இவ்வளவு நேரம் இந்த சாலிடார் கூட்டத்திற்கு
வருகை தந்து தலைமையேற்று வரவேற்புரையாற்றி உங்கள் மத்தியில் எங்கள் குறையெல்லாம் சொல்லியிருக்கிறோம். இன்னும் இருக்கக்கூடிய நீங்கள் தலைவர்களாம் உங்களுடைய ஆலோசனை சொல்லுங்க ஐயா. எந்த வழியில் போனால் நாங்கள் வாழ முடியும், எந்த வழியில் நாங்கள் நுழைஞ்சோம்னா இந்த கார்ப்பரேட் மேனேஜ்மெண்ட்டை மீட் பண்ண முடியும், என்ன மாதிரி போராட்டங்களை கையில் எடுத்தா இதில் வெற்றி காண முடியும் என்று கூறி உங்களுடைய அனைவர்களுடைய ஆலோசனைப்படி இன்றைய கூட்டமானது சிறப்பாக நடைபெற வேண்டும். அந்த சிறப்புமிக்க சிந்தனை கூட்டத்தில் ஒரு திடமான முடிவெடுத்து இந்த போராட்டத்தை நீங்கள் அனைவரும் கையில் எடுத்து அனைத்து நான் பெர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி அத்தனை தொழிலாளர்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய உத்தியோகத்தையும் வேலையும் இந்த மண்ணையும் தங்க வயலையும் பெம்மலையும் காப்பாற்றி தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி பெறுகின்றேன். எல்லோருக்கும் நன்றி ஐயா. சாலிடாரிட்டி கமிட்டியை சார்ந்த எல்லா உறுப்பினர்களும் பெரியவர்களும் மற்றும் கோலார் தங்கவயல் வாழும் நல்ல உள்ளங்கள் படைத்த எல்லோருக்கும் இந்த மாலை வேளையில் வரவேற்புடன் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கடந்த 15ஆம் தேதி இந்த சாலிடாரிட்டி கமிட்டி ஃபார்மேஷன் பண்ணோம். நம்ம சாலிடாரிட்டி கமிட்டி ஃபார்மேஷன் பண்ணி அந்த கமிட்டியில் அநேக தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது. எல்லோருடைய சஜஷன்ஸ் ஆலோசனை எல்லாம் சொன்னாங்க. அந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த 10 நாளில் அங்கே நடந்து கொண்டிருக்கிற ஸ்ட்ரைக்கில் நிறையா பொதுத்துறையை சார்ந்தவர்கள், நேஷனல் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ், என்ஜிஓஸுங்க, பொது சேவை செய்கிறவங்க, சோஷியல் ஒர்க்கர், வியாபாரி சங்கங்கள், அரசியல்வாதிகள் அநேகர் ஆதரவு தெரிவித்து எங்கள் போராட்டத்தை மேலும் வலிமைப்படுத்தினார்கள். அதில் முக்கியமாக கடந்த 17ஆம் தேதி மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சரும் இந்நாள் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டருமாகிய திரு HD குமாரசாமி அவர்கள் வருகை தந்து, அவருடைய வருகை நாங்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்தோம். அன்னைக்கு ஏதாவது நம்மளுக்கு ஒரு முடிவு கிடைக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஹெவி இண்டஸ்ட்ரியை சார்ந்த ஒரு மினிஸ்டர் நம்ம ஊருக்கு வராரு, நம்ம போராட்டத்துக்கு வராரு, ஏதாவது ஒரு முக்கிய முடிவு எடுத்துன்னு வருவார் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ஆவலோடு இருந்தோம். இனியோட நம்ம ஸ்ட்ரைக் முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் வெள்ளிக்கிழமை நான் சிஎம்டியை சந்திக்கிறேன், உங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து அவர்கிட்ட நான் பேசுகிறேன், அதுக்கு தகுந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுங்கள், எனக்கு சப்மிட் பண்ணுங்க, ப்ரீவியஸாக என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்களே அங்கே எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணோம். அவருக்கு ப்ரீவியஸ் கம்பெனியில் பாஸ்ட் ப்ராக்டிஸ் அப்பாயின்மெண்ட் எப்படி இருக்குது, என்ன ஸ்கீம் இருக்குது, இதில் லோக்காலிட்டிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கணும், 20 years சர்வீஸ் பண்ணவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கணும்னு இதுக்கு முன்னால் இருந்த அந்த கம்பெனி சிச்சுவேஷன் அவருக்கு தெளிவாக எடுத்து உரைத்தோம். நாங்கள் இந்த 7 வருஷம் அக்ரிமெண்ட்டில் இந்த சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட் மேலே பேமெண்ட்டு மற்ற பெனிஃபிட்ஸ் கிரீவன்சஸ் இந்த கம்பெனியில் என்னென்ன கொடுக்குறாங்கோ இது நிறைவு பெற்று இருக்கிற சூழ்நிலையில் இப்போ எங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அவங்க தயாராக இல்லை, எங்களை நிராகரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் அவருக்கு தெளிவாக எடுத்து சொன்னோம். நாங்கள் அப்போது சிஎம்டி கிட்ட நான் பேசினேன், அவங்க போராட்டத்தை கைவிட்டுட்டு வரட்டும், அதுக்கப்புறம் பேசலாம், போராட்டத்தை நீங்கள் கைவிடுங்கன்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது, அது போராட்டம் நீங்கள் நடத்துகிற குழு நீங்கள் சேர்ந்து பேசி முடிவெடுங்க, ஆனால் வெள்ளிக்கிழமை நான் வரேன், சிஎம்டி கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நான் பேசி இதுக்கு ஒரு நல்ல தீர்வு காண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போனார். சரி, இவ்வளோ நாள் நம்ம போராட்டம் நடத்திட்டோம், இன்னும் 4 நாள் தானே வெள்ளிக்கிழமைக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போராட்டத்தை அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் கண்டினியூ பண்ணாங்க. தொழிலாளிங்க இதுக்கு ஒத்துக்கலை. இத்தனை நாள் பண்ணிட்டு இன்னும் 4 நாள் தானே அவர் பேசிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அங்கேயே ஸ்டேஜ்லேயே சொன்னோம், உங்கள் வார்த்தைக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கூடாது ஐயா, இந்த மாதிரி நாங்கள் இத்தனை நாளாக போராட்டம் நடத்தின்னு வரோம், உங்கள் மேலே உங்கள் வார்த்தை மேலே எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது, ஆனால் மேனேஜ்மெண்ட் மேலே எங்களுக்கு ஒரு துளி கூட நம்பிக்கை இல்லை. ஏன்னா அநேக தடவை எங்களை கூப்பிட்டு அவங்க ஏமாத்திருக்கிறாங்களே தவிர எங்களுடைய பிரச்சனையை கேட்டு அவங்க தீர்வு காணல. இது வரைக்கும் போகிறப்பெல்லாம் 15 நாள் டைமு, 1 மாதம் டைமு, நாங்கள் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணப்போ கூட ஆகஸ்ட் 31க்குள்ளே உங்களுடைய பிரச்சனையை நாங்கள் தீர்த்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி அவங்க ஏமாற்றி தொழிலாளிக்கு மேனேஜ்மெண்ட் மேலே நம்பிக்கை வரல, உங்கள் மேலே ஆனால் முழு நம்பிக்கை இருக்குது உங்கள் வார்த்தையின் மேலே, இல்லை நான் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், ஆனால் நான் வெள்ளிக்கிழமை இதுக்கு ஒரு தீர்வு எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு அவர் போனார். அதுக்கப்புறம் திரும்ப எம்பி அணுகுமுறை செஞ்சு நான் திரும்ப பேசுகிறேன் அவர் குமாரசாமி கிட்டேன்னு சொன்னாங்க.
19ஆம் தேதி வந்து நம்ம கேஜிஎஃப் எம்எல்ஏக்கும் எம்பிக்கும் ஒரே டைம் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க சிஎம்டியை மீட் பண்ணுறதுக்கு. அப்போ அவங்களும் போய் பேசிட்டு வந்து அந்த லெட்டர்ஸ் எல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் போய் பேசணும், அவங்கள வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணி சீக்கிரம் இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் தீர்க்கணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு எங்ககிட்ட அவங்க சொன்னாங்க. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்ட்ரைக்கை வந்து கைவிட்டுட்டு அவங்க வரட்டும், அப்புறமா நாங்கள் பேசுகிறோம். நேற்று முன்தினம் கூட எங்களை வந்து ஒரு மீட்டிங்க்கு உள்ளே கூப்பிட்டாங்க. உள்ளே கூப்பிட்டு எந்த சப்ஜெக்ட் மேலேயும் அவங்க பேசலை. ஒரே ஒரு சப்ஜெக்ட் மேலே ஒரு பாயிண்ட் கூட பேசாமல் உள்ளே உட்கார வச்சுட்டு அவங்க ஏதோ விளையாட்டுக்கு எங்களை கூப்பிட்டு மீட்டிங் நடத்தின மாதிரி ஒரு நாடகம் பண்ணுறாங்க. அங்கே கூப்பிட்டு கான்ட்ராக்ட்காரை உட்கார வச்சுட்டு நீங்கள் பேசுங்கன்னு கான்ட்ராக்ட்காரர்கிட்ட சொல்லுங்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிச்சு அவங்க எதுக்காக எங்களை கூப்பிட்டுருக்குறாங்கன்னா, இன்னைக்கு வந்து கோர்ட்டில் வந்து எங்களுக்கு கேஸ் இருக்குது. இந்த இடம் வந்து எங்களுக்கு வந்து இந்த இன்ஜெக்ஷன் ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டு மெயின் கேட் முன்னாலே நடக்கணுன்ற கோர்ட்டில் கேஸ் இருக்குது. அதனால இவங்களை நாங்கள் கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு கோர்ட்டுக்கு அவங்க லெட்டர் காமிக்கிறதுக்கு நாங்கள் பேசிட்டோம், நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்னு அந்த கணக்கு காமிக்கிறதுக்காக எங்களை கூப்பிட்டு பேசினாங்களே, எங்களை ஏமாத்திக்கிறாங்களே தவிர எங்கள் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அவங்களை கூப்பிடலன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்புறமா தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு எதுக்காக நம்மளை இப்படி கூப்பிட்டாங்க, எதுக்காக கான்ட்ராக்டர் மூலியமா இது பண்ணுறாங்க. கான்ட்ராக்டர் மேனேஜ்மெண்ட் முன்னாலே நாங்கள் கேட்குறோம், உங்களுக்கு எவ்வளோ சார் பீரியட் இருக்குதுன்னா, ஒரு கான்ட்ராக்டர் சொல்கிறாரு 3 மாதம்னு, இன்னொரு கான்ட்ராக்டர் சொல்கிறாரு 4 மாதம்னு. இந்த 3 மாதம் 4 மாதம் இருக்கிற கான்ட்ராக்டர் வந்து அவங்க கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது, இன்னொருத்தருக்கு கான்ட்ராக்டை முடிஞ்சிட்டு இருக்குது, எக்ஸ்டென்ஷன் பீரியடில் இருக்கிறார், 1 மந்த்தில் அவர் முடிஞ்சிடும்னு சொல்கிறார். இந்த மாதிரி கான்ட்ராக்டருக்கு முன்னால் உட்கார வச்சுக்கின்னு கான்ட்ராக்டர் கூட வர்ற சில பேர் ரைட்டருக்கு வந்துக்கிறாங்க, நம்பர் போட்டு உள்ளே அனுப்புகிறவங்க, அவங்க முன்னால் உட்கார வச்சுக்கின்னு சப்ஜெக்ட் மேலே எதுவும் பேசாமல் எந்த விதமான நெகோசியேஷனும் பண்ணாமல் ஸ்ட்ரைக்கு வாபஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவோன்னு நாங்கள் தெளிவாக சொன்னோம் அவங்களுக்கு. சார் நாங்கள் நேற்று முடிவு எடுத்துட்டு இன்றைக்கி போய் ஸ்ட்ரைக்கில் உட்காரல, 21 நாளைக்கு முன்னாலே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் லெட்டர் நாங்கள் கொடுத்தோம். அட்லீஸ்ட் அந்த 21 நாளுக்குள்ளே நீங்கள் எங்களை கூப்பிட்டு பேசலை. அந்த 21 நாள் 20ஆம் தேதி வந்து 21 டேஸ் முடிகிறப்ப கூட நாங்கள் 5ஆம் தேதி ஸ்ட்ரைக் போகிறோம், 4ஆம் தேதி கூட உங்ககிட்ட வந்து கேட்குறோம், எங்களை ஒரு பேச்சுவார்த்தை பண்ணிங்க, நாளைக்கு நாங்கள் ஸ்ட்ரைக் போக மாட்டோன்னு. அப்போ கூட நீங்கள் எங்களை வந்து எதுவுமே வந்து எங்களுக்கு செவி சாய்க்கல, எங்களுக்கு நீங்கள் எந்த இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கல. இது வந்து கடந்த நவம்பர் மாதத்துலேருந்து உங்களை வந்து அணுகுமுறை செஞ்சுனே இருக்கிறோம். அப்போல்லாம் இல்லாமல் இப்போ நாங்கள் கூப்பிட்டு நீங்கள் ஸ்ட்ரைக் வாபஸ் வாங்கன்னு சொன்னால் தொழிலாளி இதுக்கு எந்த விதத்துலையும் ஒத்து வர மாட்டான், இதுக்கு எந்த விதமான ஒரு முடிவு எடுக்க மாட்டான் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு வந்தோம். வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது கோர்ட்டில் எடுத்தோன்னா அந்த லெட்டர் அவங்க வந்து சப்மிஷன் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்ககிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்தோம். ஸ்டே வெக்கேட் ஆகக்கூடாதுன்றதுக்காக எங்களுக்கு ஒரு கண்துடைப்பு நாடகம் பண்ணியிருக்கிறாங்கன்னு எங்களுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரிலாம் அவங்க தொடர்ந்து பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் கூட எம்எல்ஏ கிட்ட எம்பி கிட்டலாம் நாங்கள் வந்து தொடர்ந்து அவங்ககிட்ட வந்து அணுகுமுறை செஞ்சுருக்கிறோம், நாங்களும் பேசுகிறோன்னு சொல்லிக்கிறாங்க. இன்றைக்கி காலையில் வந்து மாண்புமிகு நம்ம எம்பி அவர் மல்லேஷ் பாபு அவர் வந்து ராஜ்நாத் சிங் கிட்ட பேசி அந்த லெட்டரை வந்து வாட்ஸ்அப்பில் அங்கேருந்து அனுப்பிச்சி வச்சிருக்கிறாரு. இது மாதிரி நாங்கள் பேசியிருக்கிறோம், குமாரசாமி வந்தார் பேசணும், சிஎம்டி கிட்ட பேசணும், இது எல்லாத்துலேயும் தீர்வு காணல, ஆகையினால நீங்கள் இதில் தலையிட்டு இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ராஜ்நாத் சிங் கிட்ட அவர் பரிந்துரை பண்ணியிருக்கிறதா அந்த லெட்டரில் நாங்கள் படித்தோம். இப்போ நம்ம 15ஆம் தேதி என்ன தீர்மானம் எடுத்தோன்னா, தொடர்ந்து இந்த மேனேஜ்மெண்ட் நம்மளுக்கு செவி சாய்க்கலைன்னா இந்த ஒட்டுமொத்த கோலார் தங்க வயலில் இருக்கிற எல்லா பெரியோர்களும் வியாபாரிகளும் லாயர் அசோசியேஷனு மற்ற இருக்கிற அரசியல் தலைவர்கள் இங்கே இருக்கிற யூத் அசோசியேஷன் பஞ்சாயத்து எல்லாமே வந்து இந்த கம்பெனி நல்லா இருந்தால் தான் நம்ம ஊர் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கடந்த ஒரு மீட்டிங்கில் நம்ம முடிவு எடுத்தோம். அதன் பேரில் வந்து இனி வரக்கூடிய நாட்களில் இந்த மேனேஜ்மெண்ட் இன்னும் ஒரு உறுதியான ஒரு முடிவு அவங்க கொடுக்காத பட்சத்தில் அடுத்ததாக இந்த போராட்டத்தை எந்த விதத்தில் நம்ம எடுத்து செல்லலான்னு சொல்லிட்டு உங்கள் எல்லோருடைய ஆலோசனை கேட்கும்படியாக இந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ணியிருக்கிறோம். தயவுசெய்து உங்களுடைய வேல்யூபிள் உங்களுடைய பாயிண்ட்ஸ் உங்களுடைய வேல்யூபிள் ஆலோசனை எல்லாம் விலை மதிக்க முடியாத உங்களுடைய ஆலோசனைகள்லாம் குத்து எங்களை வழிநடத்துமாறு இந்த பிஎம்எல் நான் பர்மனன்ட் கோஆர்டினேஷன் சார்பாக எல்லோரையும் வேண்டிக் கொள்கிறேன். தொழிலாளர்களுடைய போராட்டம் இல்லை வேறு எந்த போராட்டம் இருந்தாலும் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து ஒரு குரல் கொடுக்கக்கூடிய பாரம்பரியம் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த வகையில் இன்றைக்கி இவங்க 21 நாளாக இன்றைக்கி போராட்டத்தை நடத்திட்டு வராங்க. அந்த போராட்டம் வந்து சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு போராட்டம், அவங்களுடைய உரிமைக்காக இருக்கக்கூடிய ஒரு போராட்டம், நேர்மையாக இருக்கக்கூடிய கோரிக்கைகளுக்காக இருக்கக்கூடிய போராட்டம். முக்கியமாக இருக்கக்கூடிய கோரிக்கை எங்களுக்கு வேலை நிரந்தரம் பண்ணணும், சம்பள அக்ரிமெண்ட் இருக்குது, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னா அது ஒரு சட்டம், அது இன்றைக்கி முடிஞ்சு போயிருக்கத திருப்பி பேச்சுவார்த்தை மூலிமா சம்பளத்தை உயர்த்தணும். அப்புறம் நாங்கள் ரிட்டையர்ட் ஆகணும், எங்களுக்கு கிராஜுவிட்டி கிடைக்கிறதில்ல, எதுவுமே இருக்கிறதில்ல.
எங்களை வந்து ஒரு மனுஷராக இந்த மேனேஜ்மெண்ட் பார்க்குறதில்ல, எங்களுடைய தொழிற்சங்கத்தை அவங்க அங்கீகரி பண்ணுறதில்ல, பிரச்சனை பண்ணுறாங்க. ஸோ இதுக்காக அந்த கோபம் இன்னைக்கு வந்து என்ன இருக்குதுன்னா, பொறுத்து பார்த்து இன்னைக்கு அந்த தொடர்ச்சியான 21 நாள் இன்னைக்கு அந்த போராட்டம் வந்திருக்கிறத நம்ம கவனத்தில் எடுக்கணும். அவங்க ஒன்றும் சும்மா போயிட்டு 21 நாள் ஒரு போராட்டம் நடத்த வேண்டிய அவங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. அந்த பிரச்சனை இருக்கிறதுனால தான் அவங்க இன்னைக்கு அந்த போராட்டத்துக்கு போயிருக்காங்க. ஏன் இன்னைக்கு அவ்வளோ ஒரு ஒற்றுமையாக நிற்கிறாங்கன்னா, அவங்களுடைய பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வு வரணுன்றதுக்காக தான் அவங்க எதிர்பார்வை இருக்குது. ஸோ அந்த போராட்டத்துக்கு இது என்னன்னு பார்த்தா தொழிலாளியுடைய போராட்டமாக இல்லை, நம்ம ஊரில் என்ன ஆயிருக்குன்னா இது வந்து ஒரு மக்கள் ஏக்கமாக இன்னைக்கு மாறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த பந்தலில் நம்ம டெய்லி உட்காந்து பார்க்குறோம், பல்வேறு அமைப்புகள், அது அரசியல் இயக்கங்கள் இருந்தாலும் சரி, இல்லை எந்த பகுதி பங்கார்பேட், முல்பாகல், இல்லை பல பகுதிகளிலிருந்து மாலூர், மற்ற இடத்துல இருந்தெல்லாம் கூட எல்லாம் வரக்கூடியதை நம்ம பார்க்குறோம். பெண்கள் வர்றதை பார்க்குறோம், வியாபாரிகள் வராங்க, விவசாயிகள் வராங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு இதில் புதிய ஒரு டெவலப்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி பெங்களூரில் இருக்கக்கூடிய HAL இருக்கக்கூடிய பொதுத்துறையில் இருக்கக்கூடிய அங்கே ஒரு கான்ட்ராக்ட் தொழிலாளருடைய யூனியன் இன்னைக்கு வந்து அதில் பங்களிச்சுட்டு அதுக்கு எல்லாம் உதவியும் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி ITIலேருந்து வந்துட்டு போயிருக்காங்க, பெங்களூர் காம்ப்ளெக்ஸ் பெம்எல் இருக்கிறவங்க வந்துட்டு போயிருக்காங்க. இது இல்லாமல் இன்றைக்கி தனியார் துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு தொழிலாளர்களுடைய இன்றைக்கி ஆதரவு வந்திருக்கு. வால்வோ கம்பெனி இன்றைக்கி வந்திருக்காங்க, IT செக்டர்லேருந்து வரன்ட்டு இன்றைக்கி வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்ஸீடின்ற கம்பெனி இருக்குது, பெரிய பெரிய கம்பெனி, மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில் வேலை செய்கிறவங்க கூட இன்றைக்கி வராங்க. ஏன்னா கொஞ்சம் பேருக்கு என்ன அபிப்பிராயம் இருக்குன்னா, இங்கே இண்டஸ்ட்ரி வரக்கூடிய மல்டிநேஷ்னல் கம்பெனி அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்றது கூட இன்றைக்கி வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்களுடைய கோரிக்கையை வந்து சீக்கிரம் நிறைவேறணும்னு பார்த்தா ஆகலை. நம்ம ராஜன் சொன்ன மாதிரி கடந்த 15ஆம் தேதி நம்ம மொய்து மஹாலில் நம்ம கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அப்போ பல்வேறு அபிப்பிராயங்கள் வந்தது. இந்த போராட்டத்துக்கு ஒரு சக்தி கொடுக்கணும், அவங்களுடைய கோரிக்கைகள் வென்றெடுக்கணும்னா நம்ம சில பண்ணணும் அப்படின்றது வந்தது. அப்போ ஒரு தொடர் உண்ணாவிரதம் போராட்டம் நடக்கணும், ஹங்கர் ஸ்ட்ரைக், ரிலே ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணணும், ஒரு ஊர்வலம் பண்ணணும், ஒரு KGF பந்து பண்ணணும், மனித சங்கிலி பண்ணணும். அப்புறம் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய நினைவு நாள் வருது டிசம்பர் 6ஆம் தேதி, அன்றைக்கி எல்லாமே இந்த ஊரில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சத்தியப்பிரமாணம் எடுக்கணும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சட்டத்தை பாதுகாக்கணும். ஏன்னா இந்த சட்டத்தை நீங்கள் வயலேட் பண்ணுறான் பெம்எல் மேனேஜ்மெண்ட், எல்லாமே பண்ணுறோம், அது பாதுகாக்கணும். அந்த பொதுத்துறை பெம்எல் இன்னைக்கு 2 பொதுத்துறை இருந்து, ஒரு பொதுத்துறை போயிடுச்சு BGML, இன்னொரு பொதுத்துறை இன்னைக்கு காப்பாற்ற வேண்டும் அப்படின்றத ஒரு சபத்தை எடுத்து அன்றைக்கி நம்ம எல்லாம் முடிவுக்கு வந்தோம். அது மறுநாளே நம்ம ப்ரெஸ்ஸு எல்லாம் சேர்ந்து பேசணுன்ற வர சூழ்நிலையில் நம்மளுக்கு என்ன அங்கே தகவல் வந்தது, இவங்களுக்குன்னா நம்மளுடைய மாண்புமிகு மந்திரி ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் HD குமாரசாமி வராரு, இதுக்கு வந்து ஒரு தீர்வு வரன்றது வந்தது 15ஆம் தேதி. அது மதியத்தில் இன்னொன்னா MLA கிட்ட பேசுறதுக்கு இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் கூப்பிட்டுருக்காங்க, 19ஆம் தேதி அதுக்கு ஒரு இன்டர்வியூ ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு வந்தது. ஸோ அதனால் இது கொஞ்சம் தாமதப்படுத்தணும், நம்ம ஏதாவது பண்ணால் கஷ்டம் ஆகும் அப்படின்றதுக்காக பொறுமையாக இருந்தாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், அவர் மந்திரி வந்துட்டு போனார், MP வந்துட்டு போனாருங்க, இதெல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு அந்த விஷயம் என்னென்ன நடந்திருக்குன்னு தெரியும். இது மத்தியத்தில் பல்வேறு முயற்சிகள் நடந்திருக்கு. இதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறை எட்டுன்னு வரணும், எப்படியாவது முடிக்கணுன்றது பல்வேறு முயற்சி பண்ணது. நம்முடைய CIT-உடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் தாப்பன் சென், அவர் பாராளுமன்றத்தில் ஒரு சிறந்த பேச்சாளர். இன்னைக்கு தொழிற்சங்கத்தில் வந்து CPS எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்கங்களையும் ஒன்று திரட்டி அவர் நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவர். அவர் ஒரு லெட்டர் எழுதியிருக்கார், டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆனரபிள் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங்க்கு இன்னைக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. அதே மாதிரி CIT-லேருந்து இந்த கர்நாடகா மாநிலத்தில் ஒரு முடிவு பண்ணி நம்ம CMD-க்கு நேராக லெட்டர் எழுதுறதுன்ட்டு இன்றைக்கி அவங்க லெட்டர் எழுதியிருக்காங்க. இன்றைக்கி கர்நாடகா முழுதும் எங்கெல்லாம் இண்டஸ்ட்ரி இருக்குதோ அங்கே அந்த தொழிலாளர்கள் இதுக்கு ஒரு சாலிடாரிட்டி, இதுக்கு ஒரு ஆதரவாக ஒரு போராட்டம் பண்ணுன்ட்டு எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரூபா மேடம் இன்றைக்கி அவங்க போய் பேசியிருக்காங்க. அதில் என்ன வந்தது போகுதுன்றது நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஆனால் அந்த அம்மா எடுத்துருக்கக்கூடிய முயற்சி நம்ம வரவேற்கும். போய் பேசியிருக்காங்க, அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னு வந்திருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, இந்த CMD-யும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டும் நம்மளுடைய பிரச்சனையை சரியாக அவங்க புரிஞ்சுட்டு பேசுகிறாங்களா என்னன்னு தெரியல நமக்கு. ஸோ இன்னைக்கு அந்த ஒரு பிரச்சனை அப்படியே நிற்குது. இன்னைக்கு MP பல முயற்சி பண்ணியிருக்காரு, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது.
அவர் ஏற்கனவே 2 முறை இமெயில் முழுதும் மினிஸ்ட்ரிக்கு லெட்டர் எழுதியிருக்காரு, அது ஆகலை. அதுக்கு அடுத்தது நீக்கு பார்த்தோம்னா நேராக போய் ராஜ்நாத் சிங்கை மீட் பண்ணி பேசியிருக்காரு, உடனே தீர்வு காணுன்றது. இன்றைக்கி பார்லிமெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் கூட அந்த கொஸ்டின் எல்லாம் ரைஸ் பண்ணும். ஏன்னா இன்றைக்கி இவருனா சொல்கிறாரு, மேனேஜ்மெண்ட்டு எங்ககிட்ட இல்லை, எல்லாம் அங்கே பேசணும் இங்கே பேசணுன்ட்டு கை கழுவுறாங்க. சில பிரச்சனை வந்து உன்னால் பேச முடியாது, நீ சொல்லு இந்த பிரச்சனை என்னால் பேச முடியாது, கவர்மெண்ட் பேசுறது நீ ரைட்டிங்கில் கொடுத்துருவீங்க, என்கிட்ட இல்லை, இவங்க கூட பேச்சுவார்த்தை மூலியமாக சொல்லலாம். ஆனால் இது பண்ணுறாங்க. வேஜஸை வந்து பேச முடியுமா? பண்ண முடியும். போன முறை 2 முறை பண்ணிக்கிறேன், 3 முறை பண்ணியிருக்கேன். அப்போ யாரை கேட்டு பண்ணாங்க? சார் அந்த பேச அவங்களுக்கு அந்த பவர் இருக்குது, அது பண்ணியிருக்கணும், அது பண்ணல. கிராஜுவிட்டி இன்னைக்கு வந்து கொடுக்கணும் சட்டத்தில். அது மந்திரி இல்லை, பார்லிமெண்ட் இல்லை, எல்லாம் பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றி இருக்கக்கூடிய அந்த சட்டம் இருக்குது, அது இருக்கும்போது உங்களுக்கு கொடுக்கணும். இப்போ ராஜன் பேசும்போது சொன்னார், கான்ட்ராக்ட்காரன் இன்னும் எவ்வளோ நாள் இருக்குதுன்னா 2 மாதம் இருக்குது, 3 மாதம், அவன் போயிடுவான். அப்புறம் யார் அதுக்கு பொறுப்பு? ஸோ இவங்க தொடர்ச்சியாக 20 வருஷம் 30 வருஷம் வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணணும், சம்பளம் கொடுக்கணும், கிராஜுவிட்டி கொடுக்கணுன்றது ஒரு நியாயமான கோரிக்கை எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி எல்லாம் பல்வேறு முயற்சிகள் பண்ணியிருக்கிறது நம்ம பார்க்குறோம். எம்பிஎஸ் சிஎம்டிகிட்டலாம் பேசியிருக்காரு. இது மதியத்தில் நம்ம டிஎம்கே அவங்க கூட இன்றைக்கி காலையில் நான் விஷயத்தை கேள்விப்பட்டேன். இன்றைக்கி பல முயற்சிகள் பண்ணியிருக்காங்க. கர்நாடகா மாநிலவுடைய அவங்க தலைவர் மூலியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பி மூலியமாக கூட இன்றைக்கி அவங்க சந்தித்து பேசுகிறதுக்காக பல முயற்சி பண்ணி, இந்த மாதிரி பல்வேறு இயக்கங்கள் பல்வேறு முயற்சிகள் இன்றைக்கி இதில் எப்படியாவது தீர்க்கணுன்றதுக்கு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு எந்த அரசியல் வேறுபாடும் கிடையாது, வேறு எந்த இதில் சுயநலமான ஒரு ஒற்றுமை கிடையாது. இது அந்த தொழிலாளிகளுக்காக, இந்த ஊருக்காக, இந்த ஃபேக்ட்ரி இருக்குன்றதுக்காக வந்திருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை, அந்த போராட்டத்தை பலப்படுத்தி இன்றைக்கி போகணும். நேற்று சீனிவாஸ்பூரில் இன்றைக்கி சிபிஐஎம் இது மாநாடு நடந்திருக்கு. அந்த மாநாட்டில் கூட இன்றைக்கி முடிவு பண்ணியிருக்காங்க, டிசி ஆஃபீஸ் எதிரில் 27ஆம் தேதி இன்றைக்கி போராட்டம் பண்ணுறதுன்னு இன்றைக்கி முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்க 27ஆம் தேதி பண்ணுறாங்க, அது ஒரு இன்றைக்கி இருக்குது. அதேமாதிரி அவங்க கூட ஒரு டெலிகேஷன், ஏன் போய் நம்ம கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மந்திரிகளை மற்றவங்களை பார்த்து பேசக்கூடாது, அந்த யோசனை கூட இன்றைக்கி நடந்துட்டு இருக்குது. இதுமாதிரி பல்வேறு முயற்சிகளை பண்ணி கூட இன்றைக்கி இந்த மேனேஜ்மெண்ட் அப்படியே இருக்கிறது ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறது. இன்றைக்கி கோர்ட்டில் வந்து கேஸ் இருக்குது, கோர்ட்டில் வந்து இட் இஸ் மை ரைட். அங்கே ஒரு சின்ன பிரச்சனை வருது. என்ன வருதுன்னா, நான் அங்கே வந்து பெம்எல் மேனேஜ்மெண்ட்டு கேட்காம போய் முனிசிபாலிட்டிகிட்ட கேட்க முடியுமா, இல்லை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் போய் கேட்க முடியுமா, இல்லை பிஜிஎம்எல் மேனேஜ்மெண்ட்டு போய் கேட்க முடியுமா, இல்லை ஹெச்எல் மேனேஜ்மெண்ட்டு கேட்க முடியுமா, இல்லை ரயில்வேஸ் கிட்ட போய் யார்கிட்ட கேட்க முடியும்? அவனுடைய இடம், அந்த இடத்துல நான் போராட்டம் பண்ணுறதுன்னா அவங்ககிட்ட தான் போய் கேட்க முடியும். நீ அங்கே வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு நீ தடுக்கிறது சரியில்லை. அதுக்கு தகுந்த இன்னைக்கு கோர்ட்லலாம் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு, அதில் கூட நம்மளுக்கு சாதகமாக வருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அது இன்னைக்கு 28ஆம் தேதின்றது திருப்பி ஒத்தி வச்சுருக்காங்க. இது மத்தியில் லேபர் கமிஷனர், அப்புறமா அதிலே ஒரு பொதுக்கூட்டம் பப்ளிக் மீட்டிங் கூட நம்ம பிளான் பண்ணோம். அதுக்கு அடுத்தது வந்து ஹர்த்தால் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணோம். அப்படின்னா டிசம்பர் 2, அப்புறம் டிசம்பர் 6ஆம் தேதி. இப்போ கொஞ்சம் மாடிஃபை பண்ணோம். ஏன்னா நம்ம ஏன் இதெல்லாம் துரிதப்படுத்தலைன்னா, இந்த மினிஸ்டர்ஸ் மற்றவங்களாம் வந்துட்டு போகும்போது நம்ம வேறு ஏதாவது முடிவு எடுத்தோன்னா அதுக்கு தடங்களாக இருக்கும், நாங்கள்லாம் சொல்லும் போது கூட கேட்கறதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு தடங்களாக இருக்குன்றதுனால இன்றைக்கி எல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி அந்த தொழிலாளிகள் மத்தியத்திலே வந்திருக்கக்கூடிய அபிப்பிராயம் என்னென்னா, நாங்கள் உண்ணாவிரதம் உட்காரத்துக்கு கூட நாங்கள் தயாராக இருக்கோம், ரிலே அங்கர் ஸ்ட்ரைக் உட்காரத்துக்கு இன்றைக்கி ஒரு பிளான் இன்றைக்கி அவங்க இருக்காங்க. தேவைப்பட்ட நம்மலாம் அபிப்பிராயம் சொன்னால் அதுக்கு மாதிரி அவங்க நடக்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. அதுக்கு அடுத்தது அந்த ஊரில் வந்து உண்ணாவிரதம் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறது அவங்க சொன்னாங்கன்னா, நீக்கா நாளைக்கா நாளன்னைக்கா அவங்க சொன்னாங்கன்னா அந்த டேட் அதில் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு ஊர்வலம் 29th ஒரு ஊர்வலம் கேஜிஎஃப்பில் பண்ணுறதுன்னு ஒரு ப்ரொசஷன் பண்ணுறதுன்ட்டு இருக்குது. அப்புறம் செகண்டு நம்ம ஏற்கனவே டிசைட் பண்ண மாதிரி ஒரு பந்து பண்ணலாம். அதுக்கு அடுத்தது டிசம்பர் 6ஆம் தேதி அது ஒரு நிகழ்ச்சியை பண்ணலாம். இது நம்ம பண்ணலான்றது ஒரு அபிப்பிராயம் இருக்குது. உங்களுடைய ஆலோசனை நீங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணோம்னா இது கண்டிப்பாக வரும். ஏன்னா இது ஊருடைய பிரச்சனை, இந்த தொழிலாளியுடைய பிரச்சனை, இந்த கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை. கண்டிப்பாக இந்த அரசாங்கம், அது கர்நாடகா கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, இதில் தலையிட்டு இன்றைக்கி இது பண்ண. இன்னொரு இன்றைக்கி டிசி கூட பேசியிருக்காரு, மீனாட்சி சுந்தரத்துக்கிட்ட இன்னைக்கு காலையில் பேசியிருக்காரு. இது எதனா ஒரு சுலபமாக முடிச்சிடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், அந்த ஒர்க்கர்ஸ் அங்கே உட்காந்து ரெடியாக இருக்கிறாங்க, ஆவலோடு பார்க்குறாங்க, நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னா சம் கைண்ட் ஆஃப் அஷூரன்ஸ், ஒரு கரெக்டான ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா
they are prepared to cooperate with the management. நீ சரியா பண்ணல கஷ்டப்பட்டதுன்னா வருது, யூ ப்ளீஸ் அட்வைஸ் தி மேனேஜ்மெண்ட்னு சொல்லியிருக்காரு, பேசிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் ஆல் ஹஸ் ஹேப்பன்ட், இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ இதை நம்ம முன்னெடுத்துட்டு போகிறதுன்னு இங்கே பல்வேறு தொழிற்சங்க தலைவர்கள் வந்திருக்காங்க, அரசியல் கட்சி தலைவர் வந்திருக்காங்க, மற்ற இயக்கத்துடைய தலைவர்கள் வந்திருக்காங்க. நீங்களாம் யோசனை பண்ணி அந்த தொழிலாளிகளை நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எந்த அரசியலை வேண்டாம் தயவுசெய்து, வேறு எந்த இதில் நான் பெரியவன் நீ பெரியவன் எனக்கு கிரெடிட் வந்துடுது அப்படின்றதெல்லாம் யாரும் தயவுசெய்து நினைக்கிறது வேண்டாம். அந்த தொழிலாளியுடைய பிரச்சனை தீர்த்தா இந்த ஊர் நல்லா இருக்கும், நம்ம பெம்மல் நல்லா இருக்குன்றதை உங்கள் மதியத்தில் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. கூட்டியிருக்கின்ற கேஜிஎஃப் சாலிடாரிட்டி கமிட்டி நான் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் யூனியன் கன்வீனர் சிவகுமார் அவர்களே, துணை கன்வீனர் கஜேந்திரன் அவர்களே, இங்கே கூடியிருக்கிற எல்லா அரசியல் கட்சி, தொழிற்சங்கம், அமைப்புகள் எல்லாரும் இங்கே சேர்ந்துருக்கிறீங்க. இந்த போராட்டம் எப்படி போயின்னு இருக்குதுன்றதை அன்றாடம் இங்கே பார்த்துன்னு இருக்கிறீங்க. ஸோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூலியமாக இந்த விஷயத்தை எங்களுடைய மாநில குழு மொத்தம் ஏஐடியூசி தொழிற்சங்கத்தினுடைய மாநில தலைமை, ஏஐஒஎஃப்னுடைய தலைமை, இதெல்லாம் விவாதம் பண்ணி போராட்டம் யார் தலைமையில் நடந்தாலும் அது போராட்டம் மக்களினுடைய பிரச்சனை, இந்த ஊரினுடைய பிரச்சனை. அதனால் அது எல்லோரும் ஒன்று சேர்ந்து அது வலு சேர்க்கிற ஒரு வேலையை தான் இன்னைக்கு செய்யணுன்ற முறையில் எங்களுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ராஜ்யசபானுடைய தலைவர், ராஜ்யசபானுடைய எம்பி சந்தோஷ்குமார் கேரளா அவர்கள் இன்றைக்கு மரியாதைக்குரிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன இருக்கிறதோ பூர்த்தி எல்லா விதமான கோரிக்கைகள் நீங்கள் என்றைக்கு இந்த பெமல்ல பிரச்சனையை உருவாச்சு, நீங்கள் எப்படியெல்லாம் போராட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன முயற்சி எடுத்தீங்கோ, மேனேஜ்மெண்ட் உங்களை எப்படியெல்லாம் நிராகரிச்சிச்சு, நெக்ஸ்ட்டு நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட்டினுடைய நிலைகள் என்னென்ன, நெக்ஸ்ட் இங்கே யார் எப்படிப்பட்டவர்கள், தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய பிள்ளைகள் தான் அங்கே பெரும்பான்மையானவர்களாக இருக்கிறார்கள். அதிலும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்கள் அங்கே அதிகமாக இருக்கிறார்கள். 20 ஆண்டு 40 ஆண்டுகள் உழைத்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த அநீதியிலே நீங்கள் இந்த ஸ்ட்ரைக்கில் இம்மீடியட்டாக இன்வால்வ் ஆகணும்னு சொல்லி சந்தோஷ்குமார் அவர்கள் எழுதிய கடிதத்தை நமது கன்வீனர் அவர்களுக்கு இதை நான் வழங்குறேன். இது எங்கள் கட்சியினுடைய முயற்சி. ஒரு பக்கம் இந்த என்ன பண்ணணுமோ அந்த வேலையை இன்னைக்கு நாங்கள் செஞ்சுருக்கிறோம். இன்னைக்கு நான் சொல்கிறதுக்கு போனால் நான் கோர்ட்டு முடிச்சு நீங்கள் வந்தேன் இந்த கேஸு பற்றி. மேனேஜ்மெண்ட் லாயர், ஹைகோர்ட் லாயர் என்ன வாதம் பண்ணுறாருன்னு பார்த்தா, இந்த தொழிலாளிக்கும் ஜட்ஜிக்கிட்ட அவர் வைக்கிற கோரிக்கை, அவங்க கான்ட்ராக்டர்ஸ், அவங்களுக்கு எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்கள பற்றி அவங்க பேச வேண்டியது கான்ட்ராக்டர்கிட்ட, எங்ககிட்ட இல்லை. பெமலுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்க போய் எங்கன்னா போராட்டம் பண்ணிக்கலாம் அப்படின்ற விதத்தில் அவர் இன்னைக்கு பண்ணினுக்கிறார். அவங்க வாதத்தை அவங்க அதை தான் வைக்கிறாங்க. ஸோ தொழிற்சங்க ரீதியாக ஏஎல்சி, ஆர்எல்சி, அங்கே என்ன நெகோசியேஷனு, அங்கே என்ன பேச்சுவார்த்தை அது நடக்கும். ஆனால் இந்த பிரச்சனையை இந்த தங்க வயலினுடைய மக்கள் பிரச்சனையாக எடுத்தோமானால் கண்டிப்பாக இதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரும் பங்கேற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரணும். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த ஊர் பிரச்சனைன்னு வரும்போது அவங்களும் ஒன்றுபட்டு இதில் வரணும். நகரசபையில் இருக்கக்கூடிய எல்லா கவுன்சிலர்களும் இது நம்ம ஊர் நம்ம பிரச்சனைன்னு வரும்போது அவங்க கூட இதில் வரணும். பாராளுமன்ற உறுப்பினர் கூட இது எங்கள் ஊர் எங்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அவர் கூட இன்வால்மெண்ட் ஆகணும். ஸோ அது இன்வால்மெண்ட் ஆகணும் அப்படின்ற சூழ்நிலை வந்தால் எந்த விதத்தில் இந்த போராட்ட முறைகளை நாம் மாற்றணுன்றத ரொம்ப இங்கே ஆலோசனைக்கணும்.
இன்னைக்கு கன்சிலேஷன் 28ஆம் தேதிக்கு நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வெறும் ஒரு தொழிற்சங்கம், இவங்க போகிறாங்க ஏதோ பேசுகிறாங்க, அவங்க இதை ஒத்துக்கிறது இல்லை, ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுறாங்க. அது பண்ணாக அந்த பிரச்சனை அன்னைக்கோட முடிச்சுக்கின்னு இவங்க தேய்ச்சி வேலைக்கு போகிறாங்களா? அப்போ அதோட இந்த பிரச்சனை முடியுதா? இப்போ அது வரைக்கும் தான் இந்த போராட்டமா அப்படின்றதெல்லாம் கூட பார்க்கணும். அப்போ நிரந்தரமாக இந்த பெமல் இருக்கணும். ஏன்னா வாதமே நீ யாரோ நான் யாரோ, நீ கான்ட்ராக்டருக்கு வேலை வந்துக்கிற உனக்கு கான்ட்ராக்டரை கொடுக்குறான், நீ வேலை செய்ய இல்லைன்னா போ அப்படின்ற வாதங்கள் வரும்போது இங்க நிரந்தரமாக்கு, நாங்கள் 20 வருஷமா கஷ்டப்பட்டுங்கிறோம் அப்படின்ற சப்ஜெக்ட் எல்லாம் நாம வச்சு பேசும்போது இந்த ஊர்ல நம்மளுக்கு மைண்ட்ஸ் இல்லை. இந்த ஊர்ல இன்னைக்கு இன்னொரு தொழிற்சாலை இல்லை. தொழிற்சாலை வருதுன்னு இருக்கலாம், ஆனா தொழிற்சாலை இல்லை. இருக்கிற தொழிற்சாலை இதுதான். அப்ப இந்த தொழிற்சாலையில வேலை செய்யறவங்க எல்லாம் யாரு? அவங்களுடைய எஜுகேஷன் என்ன, அவங்களுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன, அவங்களுடைய உழைப்பு என்ன, அப்ப அங்க தயார் பண்ற உற்பத்திக்கும் இவனுடைய பங்கு என்ன? அப்ப இன்னைக்கு பெமல் இயங்குதுன்னு சொன்னா, இன்னைக்கு கோடிக்கணக்கில் லாபம் வருதுன்னு சொன்னா, அதுக்கு இந்த தொழிலாளர்களுடைய பங்கு இல்லைன்னு சொன்னா, நான் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸினுடைய பங்கு இல்லைன்னு சொன்னா அந்த பெமலே இயங்காது. அப்போ இந்த தொழிலாளர்கள் நிரந்தரமாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது பாலிசி டிசிஷனு மத்திய அரசுல கான்ட்ராக்ட்ல நாம கொண்டு வந்தா, இவங்களுக்கு கோரிக்கை வச்சா நாடு ஃபுல்லா கொண்டு வர வேண்டியும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தான் இன்னைக்கு எம்பி பேசுறாரு, எம்எல்ஏ பேசுறாங்க, இல்ல இன்னொருத்தர் கூட பேசுறாங்க. பட் இதை எப்படி எடுத்துன்னு போகணும்ன்ற என்னுடைய ஆலோசனை என்னன்னா, இது மக்கள் பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை. இங்க இவங்கள நிரந்தரமாக்கணும்ன்ற கோரிக்கை வைக்கிறோமே, அதை ஃபர்ஸ்ட் மக்கள் மத்தியில தெளிவா புரிய வச்சு ஏன் கேட்கிறோம் அந்த கோரிக்கை. அப்போ அன்றதை இன்னைக்கு சாதாரண மக்கள் பேசக்கூடிய அளவுக்கு இந்த விஷயத்தை நாம எடுத்துன்னு போனோம்னு சொன்னா, முக்கியமா இதுல இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்று திரண்டு அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை போராட்டத்தை நாம கொண்டு போனோம்னு சொன்னா, கண்டிப்பாக ஆட்சியாளர்களே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கும். ஏன்னா இப்ப இவங்க தொடர்ந்து இவ்வளவு நாள் போராடின்னு வராங்க, இதுவே இன்னைக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. இது மக்கள் பிரச்சனையா இன்னைக்கு நாம கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு விதத்துல 28ஆம் தேதி ஒரு கன்சிலேஷனுக்கு அழுத்தம் கொடுக்கணும், மேனேஜ்மெண்ட் இவங்களை கூப்பிட்டு பேசணும், அன்னைக்கு இந்த பிரச்சனை ஓரளவுக்கு தீர்க்கப்படணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு முன்ன தங்க வயலே திரும்பி பார்க்கிற வகையில, அரசாங்கமே திரும்பி பார்க்கிற வகையில ஒரு நம்மளுடைய போராட்ட முறைகளை மாற்றணும். அது ட்ரேட் யூனியன் அஜிடேஷன்ல ரிலே அங்கர் ஸ்ட்ரைக் பண்றது, அது அவங்க தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை மாத்தி மாத்தி பண்ணும்போது அந்த போராட்டத்தினுடைய தாக்கங்கள் அதிகமாகும். அதே நேரத்தில் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தரணும். வெறும் வராங்க போறாங்க, அது ஒரு விதத்தில் ஆயின்னு இருக்குது. ஒரு 10,000 பேர் 20,000 பேர் இன்னைக்கு திரண்டு மிகப்பெரிய ஒரு பேரணியாகவோ ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கிற அளவுக்கு நாம கொண்டு வரணும்னு சொன்னா, முக்கியமா எல்லா கவுன்சிலர்களுடைய பங்கு அதுல ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு வார்டுலயும் அவங்க தான் மக்கள் கிட்ட போய் இந்த பிரச்சனை, இதுல அரசியல் இல்லை, பட் ஊர் எம்எல்ஏ தலைமை தாங்கட்டும், இதுல எல்லா கட்சியும் தலைமை தாங்கட்டும், எல்லா மார்க்கெட் அசோசியேஷனும் தலைமை தாங்கட்டும், எல்லா அமைப்புகளும் தலைமை தாங்கட்டும். இது யார் பெரியவர், இவர் பெரியவர், அவர் பெரியவர்ன்றது வானா, ரெப்ரசன்டேட்டிவ் அவங்களே இதுக்கு கூட முன்ன நிர்ணயத்தை எடுக்கட்டும். ஊர் இல்லையா, இந்த ஊர்ல இவ்வளவு பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆகணும், இவ்வளவு பேருக்கு வேலை வேணும், என் ஊர்ல ஃபேக்டரி இல்லாதக்குது, என் ஜனத்துக்காக இன்னைக்கு இருக்குதுன்னும் போது அவங்க கிட்ட கூட இந்த விஷயத்த நாம எடுத்து சொல்லணும். மேடம் இப்படி இருக்குது, அதனால நீங்க இறங்கி இதுல ஆதரவு கொடுத்தீங்கன்னு சொன்னா, நீங்களே இதுல இன்வால்வ் ஆனீங்கன்னு சொன்னா, இது இவ்வளவு பேர் எல்லாரும் மக்களை திரட்டி, தாய்மார்களை திரட்டி, இன்னைக்கு எல்லா வார்டு கவுன்சிலர்களையும் ஒன்று திரட்டி நீங்களும் இதுக்கு இன்வால்வ்மெண்ட் ஆகி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்திலேயே பங்கேற்று நீங்க ஆதரவு கொடுத்தீங்கன்னு சொன்னா, கண்டிப்பா இது மாநில அரசு பார்க்கணும். இதுல சித்தராமையா மாநில அரசுக்கு இந்த விஷயம் போற அளவுக்கு கொண்டு வரணும். இன்னைக்கு அப்பதான் இந்த கோலாறு டிஸ்ட்ரிக்ட்ல மத்திய அரசுக்கு இந்த மாதிரி பண்ணின்னு இருக்குதுன்ற ஒரு விஷயத்தை மாநில அரசு கொண்டு போகணும். அப்ப மாநில அரசு கொண்டு போகணும்னு சொன்னா, இதுல எம்எல்ஏனுடைய இன்வால்வ்மெண்ட் ரொம்ப முக்கியம். எம்எல்ஏ விமர்சனம் இல்லை, எம்எல்ஏவே இன்வைட் பண்ணு,
எம்எல்ஏவே இதில் பங்கேற்கணும். இதை நாம் எம்எல்ஏ கன்வின்ஸ் பண்ணணும். இது கவுன்சிலருங்களுக்கு நாம இன்னைக்கு கவுன்சிலர் பண்ணோம். முனிசிபாலிட்டியில் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்கை கூட்டி இந்த மாதிரி ஒரு இந்த தொகுதியினுடைய இவ்வளோ மக்கள் இன்னைக்கு இளைஞர்கள் வேலை வாய்ப்பில் இது இவ்வளோ நாளாக உக்காந்துக்கிறாங்க, இவங்க பிரச்சனையை அரசு கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் பண்ணுறதுக்கு இன்னைக்கு இம்மீடியட்டாக ஒரு கமிஷனர் கிட்ட பேசி, டிசி கிட்ட பேசி, இது எம்எல்ஏ கிட்ட பேசி, முனிசிபாலிட்டியில் கூட ஒரு அவசர கூட்டத்தை கூட்டி 35 கவுன்சிலர்களை உக்காந்து இவங்களுக்கு ஆதரவாக, இவங்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவாக ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வர்ற முயற்சிகள்லாம் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா அரசாங்கத்தினுடைய இது போகும். ஸோ அந்த விதத்தில் இந்த போராட்டங்களை கொண்டு வரணும். அதில் ரிலே ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணுறது சரி, தொழிலாளர்கள் அதுக்கு தயாராக இருந்தால் மக்களுடைய ஆதரவு வேணும். வெறும் அவங்க மட்டும் உக்காந்துட்டு அங்கே யாரும் ஆதரவு இல்லைன்னும் போது அந்த இது பண்ணும். இந்த கல்லூரி மற்றது இது எல்லாத்தையும் நாம் இன்னைக்கு பண்ணணும். அதனால் 28ஆம் தேதிக்குள்ளோ, ஏன்னா பேச்சுவார்த்தை இன்னைக்கு அவங்க ஹைகோர்ட் லாயர் கூட அதை தான் வைக்கிறாரு. 28 நாங்கள் ஏதோ ஒரு அமிக்கபலாக சால்வ் பண்ணுறோம், நீங்கள் டேட் கொடுங்கன்னு சொல்லி தான் அவர் அன்றைக்கி டேட் வாங்குறாரு. அப்போது 28 ஒரு அழுத்தம். அப்போ அந்த 28 அழுத்தம்னு சொல்லும்போது இங்கே கேஜிஎஃப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு போராட்டத்தை பண்ணால் இவர்களுடைய பிரச்சனை அன்னைக்கு ஓரளவுக்கு சால்வ் ஆகுதா இல்லையான்றதை பார்த்துக்கின்னு அடுத்த கட்டத்துக்கான இது கண்டிப்பாக இந்த ஊர் பந்து நடக்கணும். அது சும்மா மூடிட்டு இல்லைன்னு மொத்த பேரும் ஒரு பந்துன்னு சொல்லி மூடிட்டு மொத்த பேரும் நாமும் இந்த ஊரில் ஆர்ப்பாட்டங்களை பண்ணுறது, ஒரு பேரணியாக வர்றது, ஒன்றா சேர்ந்து நிற்கிறது, இப்படிப்பட்ட பந்து பண்ணிட்டு ஒரே இடத்துல அனைவரும் ஒன்று திரண்டார்கள் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு அவங்கவுங்க கடையை சாத்திட்டு அவங்கவுங்க போகிறதுன்றது இல்லை. பந்து பண்ணிட்டு கூட இதில் மாணவர்கள், இளைஞர்கள், தாய்மார்கள், கடையில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு இடத்துல சேர்ந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணுறாங்கன்ற மாதிரி இதை கொண்டு போனோம். இது ஒரு மக்கள் பிரச்சனையா மாத்துறதுக்கு இந்த அமைப்பு என்னென்ன விதத்தில் முயற்சி எடுக்குதோ அந்த முயற்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இதில் பங்கேற்கும், அதுக்கு ஆதரவாக நிற்கும். எல்லா விதத்திலையும் நாங்கள் கூட எங்கள் கட்சி சார்பாக என்னென்ன பண்ணணுமோ எல்லா சப்போர்ட்டும் ನಾங்கள் ಕೊಡ್ತೀವಿ. ವಿರುದ್ಧ ಹೋರಾಟ ಮಾಡ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದೀರಿ ಕಳೆದ 24 ದಿನಗಳಿಂದ. ಆದರೂ ಕೂಡ ಆಡಳಿತ ವರ್ಗ ನಿಮ್ಮ ಬೇಡಿಕೆಗಳಿಗೆ ಸ್ಪಂದಿಸದೆ ನಿಮ್ಮನ್ನು ಇವತ್ತು ಬೀದಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದೆ. ನೀವು ಕೇಳ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಕನಿಷ್ಠ ವೇತನ. ಈ ದೇಶದ ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ ಹೇಳ್ತದೆ ಕನಿಷ್ಠ ವೇತನ 31,000 ಚಿಲ್ಲರೆ ಕೊಡಬೇಕು ಅಂತೇಳಿ. ಅದು ಹಳೇದಾಗಿದೆ. ಈಗಿನ ಲೆಕ್ಕಾಚಾರ ತೆಗೆದುಕೊಂಡ್ರೆ ಅದಿನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗ್ತದೆ. ನಿಮಗೆ ಕನಿಷ್ಠ ವೇತನ ಕೂಡ ಇಲ್ಲ. ಈಗ ಆ ಕನಿಷ್ಠ ವೇತನ ಇರಲಾರ್ದೇ ನೀವು ಇರೋ ವೇತನದಲ್ಲಿ ಏನಾದರೂ ಹೆಚ್ಚು ಮಾಡಲಿ ಅಂತ ನೀವು ಕೇಳ್ತಿರೋದೀಗ. ಸೊ ಅದನ್ನು ಕೂಡ ಈ ಆಡಳಿತ ವರ್ಗ ಕೊಡಲಿಕ್ಕೆ ನಿರಾಕರಿಸ್ತಾ ಇದೆ. ಇಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನೀವು ಈ ಮುಷ್ಕರವನ್ನು ನಡೆಸ್ತಾ ಇದ್ದೀರಿ. CITU ಕೋಲಾರ ಜಿಲ್ಲಾ ಸಮಿತಿ ಈಗಾಗಲೇ ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆಯ 6 ತಾಲೂಕುಗಳಲ್ಲಿ ಪ್ರತಿಭಟನೆ ನಡೆಸಿ ಆಯಾ ತಹಸೀಲ್ದಾರ್ ಮುಖಾಂತರ ನಿಮ್ಮ ಬೇಡಿಕೆಗಳನ್ನ ಮಾನ್ಯ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿ ಅವರಿಗೆ ನಾವು ತಲುಪಿಸಿದ್ದೇವೆ. ಅದು ಪತ್ರ ಕೂಡ ನಿಮಗೆ ತಂದು ತಲುಪಿಸಿದ್ದೀವಿ. ಹಾಗೆಯೇ ಈಗ 27ನೇ ತಾರೀಕು ಕೋಲಾರ ಈಗಾಗಲೇ ಹೇಳಿದ್ದಾರೆ. 27ನೇ ತಾರೀಕು ಕೋಲಾರ ಜಿಲ್ಲಾಧಿಕಾರಿ ಕಚೇರಿ ಎದುರುಗಡೆ CPM ಪಕ್ಷದಿಂದ ನಿಮ್ಮ ಬೇಡಿಕೆಗಳ ಪರ್ಟಿಕ್ಯುಲರ್ಲಿ ನಿಮ್ಮ ಬೇಡಿಕೆಗಳ ಪರವಾಗಿ ಮಾತ್ರ, ಬೇರೆ ಯಾವುದೇ ಬೇಡಿಕೆಗಳಿಲ್ಲ. BML ನಾನ್ ಪರ್ಮನೆಂಟ್ ವರ್ಕರ್ಸ್ ಏನು ಬೇಡಿಕೆಗಳಿದೆ ಅವ್ರದ್ದು ಮಾತ್ರ ಇಟ್ಕೊಂಡು ಅಲ್ಲಿ ಹೋರಾಟ ಮಾಡ್ತಾಯಿದ್ರಿ. ಹಾಗೇನೆ ಈಗ ನೀವೇನು ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ತಾಯಿದ್ರಿ KGF ಸಾಲಿಡಾರಿಟಿ ಕಮಿಟಿ, ಈಗ ಹೋರಾಟವನ್ನು ಸ್ವಲ್ಪ ಇನ್ನೂ ಬೇರೆ ವಿಧವಾಗಿ ಮುಂದಕ್ಕೆ ಒಯ್ಯಬೇಕು ಅಂತೇಳಿ ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ತಾಯಿದ್ರಿ. ಅದನ್ನು ಇನ್ನೂ ಹಂತವಾಗಿ ಹೋರಾಟವನ್ನು ತೀವ್ರಗೊಳಿಸಬೇಕು. ಈಗ ನಿಮ್ಮ ಆಲೋಚನೆ ಇದೆ, ಆ ಆಲೋಚನೆ ಸರಿಯಾಗಿದೆ. ಹೋರಾಟವನ್ನು ತೀವ್ರಗೊಳಿಸಬೇಕು.
ಆ ಏನು ಹೋರಾಟ ನೀವು ತೀವ್ರಗೊಳಿಸ್ತೀರಿ ಅದಕ್ಕೆ ಬಂಗಾರಪೇಟೆ ತಾಲೂಕು CPM ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಿಮಗೆ ಬೆಂಬಲವಾಗಿ ನಿಲ್ತದೆ ಅಂತೇಳಿ ನಿಮ್ಮ ಹೋರಾಟ ಯಶಸ್ವಿ ಆಗಲಿ ಅಂತೇಳಿ ನನ್ನ ಮಾತು ಮುಗಿಸ್ತೀನಿ. ಧನ್ಯವಾದ. நான் பர்மனெண்ட் எம்ப்ளாயீஸ் கோஆர்டினேஷன் கமிட்டி தலைவர்களுக்கும் வழிநடத்தி இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி CPI, CPM, DMK மற்றுள்ள அனைத்து தோழர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் முதற்கண் வணக்கம். இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்காக இந்த ஆலோசனை கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள் சாலிடாரிட்டி கமிட்டி, ஒருங்கிணைந்த சாலிடாரிட்டி கமிட்டி. என்னுடைய நோக்கம் நான் ஏற்கனவே தெரிவித்தபடி நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய மேனேஜ்மெண்ட்டு இப்போ நம்மக்கிட்ட இல்லை. அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய மேனேஜ்மெண்ட்டு ஏன் BML மட்டும் இல்லைன்னு சொன்னால், யாரோ ஒரு எஜமான் யாரோ ஒருத்தரை நியமனம் பண்ணுறாரு தலைமை பதவிக்கு. அந்த எஜமான் நியமனம் பண்ண தலைமை பதவிக்கு வந்தவர் கைவிரித்து சொல்கிறாரு, முதன்முறையாக BMLல என்ன ஒரு CMDயாக இருக்கக்கூடிய தலைமை பதவியில் இருக்கிறவர் என்கிட்ட ஒன்றும் இல்லை எல்லாம் மந்திரிக்கிட்ட இருக்குதுன்னு தலைமை பதவி ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட சொல்கிறார். அப்படின்னு சொன்னால் அந்த தலைமை பதவிக்கு அவர் தகுதி உள்ளவரா அப்படின்னு சொல்லி பார்க்க போனால், ஆமாம் நான் தகுதி உள்ளவன், ஏன்னா என் எஜமானுக்கு நான் விசுவாசமாக இருக்கணுமே தவிர்த்து உனக்கு நான் விசுவாசமாக இருக்க தேவையில்லைன்றதை சொல்லாமல் சொல்கிறாரு இந்த CMD. ஆக அந்த CMDக்கு என்ன பயம் விட்டு போச்சு இந்த மாநிலத்தில்னா, எனக்கு எஜமானர்கள் என்னை காப்பாற்றுறதுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வந்துடுது. அந்த CMD மட்டும் இல்லை, அதில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் இன்க்ளூடிங் HR, அங்கே HR இருக்கிறவன் எல்லா விஷயங்களையும் இமீடியட்டாக இந்த மாதிரி லேபர் அன்ரெஸ்ட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டுன்னு அது இமீடியட்டாக யாருக்கு எடுத்து சொல்லணுமோ சொல்ல வேண்டிய கேட்க வேண்டிய இடம் CMD, சொல்ல வேண்டிய இடம் டைரக்டர் HR. இந்த டைரக்டர் HRம் வந்துட்டு நம்மளுடைய தன்மையை உணராதவன் வந்திருக்கிறதுனால யார் எப்படி போனால் எனக்கு என்ன வந்துச்சுன்ற அடிப்படையில் அந்த HR இருக்கிறான், அவன் எதுவும் எடுத்து சொல்கிறதில்லை. ஆனால் அவன் என்ன கைட் பண்ணி சொல்கிறான்னா, நெகோஷியேட் பண்ணுறவங்கள போயிட்டு அங்கே வந்துட்டு சால்ஜா பண்ணி நெகோசியேஷனுக்கு வர்றவங்கள எந்த அளவுக்கு ஏமாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு ஏமாத்துறதுக்கு வழி நடத்தி அனுப்பியிருக்கிறான். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய BML மேனேஜ்மெண்ட்டு. இது கடந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு BML மேனேஜ்மெண்ட் இருந்ததா அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு தெரிஞ்சு இருந்ததில்லை. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, 1972 போனஸுக்காக ஸ்ட்ரைக் 10 நாள் லாக் அவுட். 1973 போனஸுக்காக ஸ்ட்ரைக்கு மறுபடியும் லாக் அவுட். 1980 டிசம்பர் 26 தொடங்கிய BHEL பேரிட்டி என்ற ஒரு வேஜ் ரிவிஷனுக்காக 80 நாள் ஸ்ட்ரைக்கு, மிகப்பெரிய போராட்டம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு லாக் அவுட். அப்படின்னு சொன்னால் இந்த BML கம்பெனி நிறையவே சந்திச்சிருக்குது போராட்டங்களில். பர்மனெண்ட் எம்ப்ளாயீஸ் நிறையவே இந்த போராட்டங்களை சந்திச்சிருக்கிறாங்க. அந்த போராட்டங்களில் ஒரு வகையில் வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்றது தான் சொல்லணும். அதே நேரத்தில் 1977 நான் நினைவுபடுத்துறதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு காலி அலுமினியம் டம்ளருக்கு எதிர்த்து தைத்து கொடுத்த ஒரு யூனிஃபார்மு சீல் போட்டு எடுத்துன்னு போகணுன்னு சொல்கிறது எதிர்த்து அன்றைக்கி நடந்த போராட்டத்தில் 8 நாள் வந்துட்டு உண்ணாவிரதம் இருந்தார். அன்றைக்கி காம்ரேட் நாராயணன், காம்ரேட் அஸ்வத் நாராயணன் அவங்க தான் தொடர் உண்ணாவிரதம் இருந்தாங்க. அப்படியே அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்த் கண்டிஷன் மோசமாக போகும்போது காம்ரேட் PR அன்றைக்கி அந்த பந்தலுக்கு விசிட் பண்ணி அவங்களுக்கு என்ன கைட்லைன்ஸ் பண்ணணுமோ அந்த கைட்லைன்ஸ் பண்ணி அந்த உண்ணாவிரத்தை வந்துட்டு விலக்குனது 1977 கூட நடந்தது. ஆகவே இந்த போராட்டம் என்பது ஒரு வலிமையான போராட்டமாக தான் நடந்திருக்குது. BML பர்மனெண்ட் எம்ப்ளாயிஸ் இதை சந்தித்து தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த போராட்டத்தை இன்றைக்கி 21 நாள் முடிஞ்சு 22வது நாளுக்கு போயிட்டுருக்கிறீங்கன்னு சொன்னால், இந்த போராட்டம் வெறும் ஒரு சின்ன பேக்கெட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி தான் நான் உணர்றேன். நான் இந்த பேக்கெட்டுன்னா ஒரு ஹைலைட்ஸு, அவங்களுக்கு தேவையான ஆளுங்க, ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் போகிறாங்க, அரசியல் கட்சி தலைவர்கள் போகிறாங்க, அந்த ஆர்கனைசேஷன்ஸு எங்களுக்கு ஆதரவு உண்டுன்னு தெரிவிக்கிறாங்க, அது அங்கேயோடு நிற்குது. ஆனால் வெகுஜன மக்கள்கிட்ட காம்ரேட் சொன்ன மாதிரி போய் சேரலை. அது ஏன் சேரலைன்னா, எல்லாருக்கிட்டையும் மொபைல் இருக்குது. இப்போ எல்லாரும் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் ஃபேஸ்புக் ஆப்ரேஷன் தெரியும், எல்லாருக்கும் வாட்ஸ்அப் ஆப்ரேஷன் தெரியும், எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் இருக்குது. யாரும் இல்லாதவங்க இங்கே இருக்கிறவங்க இல்லவே இல்லை. ஆக இந்த சோஷியல் மீடியா வார் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம தோங்கவே இல்லை இந்த 21 நாளாக.
வெறும் யூடியூப் மீடியாவில் வந்திருக்கக்கூடிய யூடியூப் சேனல்காரங்க அவங்க இந்த கோலார் தங்கவேலுக்கு மட்டும் ரெஃபரைன் ஆகி பண்ணுறாங்க. அது நிறைய பேர் வியூவர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. ஆக அந்த வியூவர்ஸுக்கு போய் உங்கள் போராட்டம் சேரணும்னு சொன்னால், வெகுஜன மக்கள்கிட்ட போய் சேரணும்னு சொன்னால், என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக, என்னுடைய பொறுப்பாக நான் என்னுடைய மொபைல் எடுத்துக்கிட்டு இந்த போராட்டத்தை பற்றி நான் வெளியிடணும்னு சொல்கிறேன். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்ன செஞ்சோன்னா, நான் தினந்தோறும் 2-3 பேப்பருங்களை பார்த்து அந்த பேப்பருங்கள் வரக்கூடிய செய்தியை எனக்கு இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு, உதாரணத்துக்கு ராஜனுக்கு உட்பட நான் தொடர்ந்து அனுப்பிக்கிட்டு தான் இருக்கிறேன். அது என்னால் முடிஞ்ச வரைக்கும் பரப்பிக்கிட்டு தான் இருக்கேன். அது கன்னடா இருக்கட்டும், தமிழ் இருக்கட்டும், மற்றது இருக்கட்டும். ஆகவே அந்த செய்திகள் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்தாதான் இப்படி ஒன்று நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றதாவது யாராவது உணர முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது சொல்லணும்னா, இப்போ வெறும் இந்த ஊர் இதே ஹாலில் சேவ் கேஜிஎஃப்ன்ட்டு ஒரு பெரிய இயக்கம் நடந்துச்சு. அது பிஜிஎம்எல் மூடுறதுக்கு முன்னாடி சேவ் கேஜிஎஃப் என்ற ஒரு பெரிய இயக்கம் இந்த ஹாலிலேயே ஸ்டார்ட் பண்ணி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அன்றைக்கி பங்கெடுத்திருந்தாங்க. அந்த போராட்டம் எந்த அளவுக்கு வலிமை பெற்றதுன்னு சொன்னால் அன்றைய நாளில் ஞாபகம் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதுக்கு பேரே சேவ் கேஜிஎஃப் அப்படின்னு தான். ஆக அந்த சேவ் கேஜிஎஃப் போராட்டங்கள் எல்லாம் தாண்டி இன்றைக்கி நம்ம எழுந்திருக்கிறோம். எதை? ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை எழுந்திருக்கிறோம். அதுக்கு கூட ஒரு கணக்கு சொல்லணும்னா, அது பொதுத்துறை நிறுவனம் பிஜிஎம்எல் மூடும்போது 1 கிராம் தங்கத்தினுடைய விலை அன்றைக்கி அரசாங்கம் நிர்ணயிச்சது 75 ரூபா. இன்னைக்கு 1 கிராம் தங்கத்தினுடைய விலை 7500 ரூபாய். எத்தனை மடங்கு உயர்ந்திருக்கும் போது இந்த விலைவாசி மார்க்கெட் வேல்யூக்கு தகுந்த மாதிரி அந்த தங்கத்தை அந்த அரசாங்கம் கணக்கு போட்டிருந்தா பிஜிஎம்எல் மூடப்பட்டிருக்கிற வாய்ப்பு இல்லை. இதை கெடுத்தது யாருன்னு சொன்னால் அன்னைக்கு இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் தான். ஆக அந்த அதிகார வர்க்கம் தான் இன்னைக்கு பிஎம்எல்ல கூட நம்மளுக்கு எடுத்துக்கிட்டு இருக்குது. அந்த அதிகார வர்க்கம் யாருன்னா, நம்மளை பற்றி, நம்ம கஷ்டத்தை பற்றி, ஏன் இந்த பிஎம்எல் ஏன் உருவாச்சு, இட் இஸ் ஏ ரீஹாபிலிட்டேஷன் ஆர்கனைசேஷன் ஃபார் பிஜிஎம்எல் அப்படின்றத பிஎம்எல் இருக்கிறவனுக்கு இன்னைக்கு எவனுக்குமே அந்த உணர்வு இல்லை. ஆக அந்த உணர்வு வரணும்னா பிஜிஎம்எல்னுடைய வார்ட்ஸினுடைய பிள்ளைங்களுக்காகத்தான் இந்த பிஎம்எல் உருவாக்கப்பட்டது அப்படின்ற ஒரு உணர்வு அந்த பிஎம்எல்ல நிர்வாகம் பண்ணக்கூடிய எந்த அதிகாரிக்கும் இல்லாததுனால்தான் இன்னைக்கு இந்த சூழ்நிலை. ஏன் அந்த நிர்வாக அதிகாரிக்கு இல்லைன்னு சொன்னால், அவன் யாரோ ஒரு எஜமானால அனுப்பப்படுறான். அதை மறுபடியும் நான் அழுத்தமாக சொல்கிறேன். அந்த எஜமானுக்கு நான் விசுவாசமாக இருந்தால் போகிறேன், இவனுங்களை பற்றி எனக்கு கேர் இல்லைன்றான். அதனால தான் நம்மளை ஒரு மாதிரி தூக்கி போடுற மாதிரி பேசுறது, ஏமாத்துறது. தேர்ட் சப்ஜெக்ட் நான் சொல்கிறது, இந்த மாவட்டத்துக்கே ஒரே ஒரு பொதுத்துறை நிறுவனம் இது மட்டும்தான். இந்த மாவட்டத்துக்கு பொதுத்துறை நிறுவனம், இந்த மாவட்டத்துக்கு ஒரு எம்பி இருக்கிறாரு, 6 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, 2 எம்எல்சி இருக்கிறாங்க. ஆனால் இவங்க யாரும் எனக்கு தெரிஞ்சு ஒரு முன்னாள் முதல் மந்திரியும் இன்றைய ஹெவி இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் வந்து போனதுன்றது ஒரு பெரிய விஷயம். நம்ம சட்டமன்ற உறுப்பினர் பங்கெடுத்திருக்கிறாங்க, நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் பங்கெடுத்திருக்கிறாங்க, பங்கார்பேட் சட்டமன்ற உறுப்பினர் பங்கெடுத்திருக்கிறாங்க. ஆனால் மற்ற 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த பக்கம் திரும்பி பார்க்கல. ஏன்னா அவங்க கூட இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கிறாங்க, வர்றாங்க. ஆனால் வழிநடத்த வேண்டியது பொறுப்பு யாருக்கு இருக்குதுங்க? அந்த 6 பேர் ஒன்று சேர்ந்தா அந்த செய்தி எங்கே போய் சேரும் சொல்லுங்கள்? மாநிலம் தழுவிய தொலைக்காட்சிகள் மூலமாக அந்த செய்தி மாநிலத்துக்கு முழுசும் போய் சேரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சி நிறுவனங்கள் ஒன்று கூட இந்த செய்தியை வெளிப்படுத்தவே இல்லை. ஒரு டிவி சேனல் கூட இந்த செய்தி இந்த மாதிரி இந்த எம்ப்ளாய்ஸ் பண்ணுறாங்கன்ட்டு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, 2000 பேர், இதே 2000 பேர் சாம்சங் தொழிலாளி பண்ணும்போது 38 நாளைக்கு 10வது நாளிலிருந்தே அந்த தொலைக்காட்சி நிறுவனங்கள் அனைத்தும் போய் அங்கே டென்ட் போட்டாங்க. அது எல்லா சேனல்ஸ்லையும் அது ஒளிபரப்புனாங்க. அது எல்லா சேனல்ஸ்லையும் அது நியூஸ் ஆச்சு. அதை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள், அந்த அரசாங்கத்தினுடைய தோழமை கட்சிகள் கூட என்ன செய்தாங்க, அவங்க போய் பங்கெடுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு பேர் சொல்லணும்னா, உதாரணத்துக்கு ஒரு திருமாவளவன் போகிறார், செல்வ பெருந்தகை போகிறார், இன்னொருத்தர் போகிறார். ஆனால் அது வழிநடத்த அந்த சிஐடிவாக இருக்கலாம். ஆனால் அதை கண்டுக்கல. அவங்க தொழிலாளி போராடுறானே அப்படின்றதுக்காக அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் போய் அந்த போராட்டத்துக்கு முன்ன நின்று வலிவு சேர்த்தாங்க. அந்த வலிவு சேர்த்தது தொலைக்காட்சி நிறுவனங்கள் ஒளிபரப்புனாங்க. தொலைக்காட்சி நிறுவனங்கள் ஒளிபரப்புனால மாநிலம் தழுவிய அது ஒரு பேச்சுக்கு உடன்பட்டுச்சு. இப்போ மாநிலம் தழுவிய பேச்சுக்கு இன்னைக்கு வரைக்கும் 21வது நாளில் கோலார் தங்கவேலிருந்து வெளிப்படலை அப்படின்றது என் அறிவுக்கு உட்பட்டது. வேற யாருக்காவது நல்லாவே தெரிஞ்சிருக்கலாம். என் அறிவுக்கு உட்பட்டு நான் நியூஸ் பார்க்கறத விட்டு எனக்கு வேற எதுவும் தெரியாது. அப்படி நியூஸ் பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் எங்கேயும் இது வெளிப்படலை. ஆகவே நாம் என்ன செய்யணும்னா, ஒரு சோசியல் மீடியா வார், மாநிலம் தழுவிய தொலைக்காட்சி நிறுவனம் இங்கே வர வைக்கிறதுக்கு, அதுக்குண்டான தலைவர்கள் இங்கே சேர்க்கறதுக்கு, அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நாம் காம்ரேட்ஸ் பேசுன மாதிரி நம்ம இந்த போராட்டத்தை வெகுஜன மக்கள் உணர்ற மாதிரி நாம் பெரிய போராட்டத்துக்கு போய் நின்று தான் ஆகணும். அப்படி ஒரு போராட்டம் கடந்த காலத்தில் நடந்ததா இல்லையான்னா, இங்கிருந்து பிஜிஎம்எல்ல 48 நாள் ஸ்ட்ரைக் நடந்திருக்குது. 48 நாள் ஸ்ட்ரைக் நடந்து இங்கிருந்து அவங்க பெங்களூருக்கு நடைபாதையாக நடந்து போயிருக்கிற வரலாறு இந்த கோலார் தங்கவேலுக்கு உண்டு.
ஆக நடைபாதையாக நடந்து பிஜிஎம்எல்லேருந்து விதான்சபாவுக்கு நடந்து போன தலைவர்கள்லாம் வழி நடத்தி கொண்டு போனவங்கலாம் இந்த ஊரில் இருந்திருக்கிறாங்க. ஆக அப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்துட்டு அன்றைக்கெல்லாம் நடக்காத ஊர் ஒன்றும் இல்லை இது. ஆக இந்த போராட்டங்களை வந்துட்டு நாம் எப்படி கொண்டு போனோம்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு மார்க்கெட்லேயோ மற்ற இடத்துலையோ இல்லை. மார்க்கெட் முன்னாடி இப்போ தோழர் கூட சொன்னார், நாம் மார்க்கெட் முன்னாடி கூட போய் ஒரு 100 பேர் இப்போ இருக்கிறாங்க, ஒரு 70 பேர் இருக்கிறோம், 100 பேர் போய் மார்க்கெட் கேட் முன்னாடி நின்னாலே ஏன் நிற்கிறாங்கன்றது ஒரு பேர் வருது. ஸோ அத்தகைய சூழ்நிலையில் நமக்கு நாமே வந்துட்டு ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். அந்த சூழ்நிலையை உருவாக்கி அந்த மக்களை வந்துட்டு திசை திருப்ப வச்சு நம்ம மேலே கவனம் திருப்ப வைக்கணும். சில பேருக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். இப்போ தோழர் சொன்னார் அவருக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸில் நான் லெட்டர் அனுப்பியிருக்கிறேன்ட்டு. நான் இன்னைக்கு செய்தி படித்த வகையில் திருச்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் துரை வைகோன்றவர் பெங்களூருக்கு வந்திருக்கிறார் நேற்று. அவரை வந்துட்டு ஒரு தோழர் போய் சந்திச்சிருக்கிறாரு. அந்த தோழர் சந்திச்சதுக்கு துரை வைகோ என்ன சொல்லியிருக்காரு, நான் பாராளுமன்றத்தில் குரல் எழுப்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவரு துரை வைகோ அப்படின்னு சொன்னா அவர் எந்த கட்சிக்காவது இருக்கட்டும், ஆனா சப்ஜெக்ட் யாருது, கோலார் தங்கவேல் மக்களுக்கு. அதை வந்துட்டு அவரு வெளிப்படுத்துறேன் உணர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் பேசியிருக்கிறார். இப்போ நான் சார்ந்து இருக்கிற இயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் அதை வெளிப்படுத்திக்க விரும்பல. நாங்கள் தொடர் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் 3 எம்பிக்களுக்கு. நேற்று ஒரு தோழர் கூட சொன்னார் சிவாவுக்கு பண்ணணுன்ட்டு. சிவாவுக்கும் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க என்னைக்கு அது பேசுவாங்கன்னு தெரியாது. ஒரு உதாரணம், இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நடந்த ஒரு செய்தியை சொல்கிறேன். பாராளுமன்ற ராஜ்யசபா எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கர்கே இந்த மாநிலத்தை சார்ந்தவர் எழுச்சி நின்று பேசுகிறாரு. அதானியை பற்றி பேச வரும்போது நோ 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 நோ, அவர் தங்கர் என்ன சொல்ற, நோ 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 டோன்ட் ஸ்பீக், நோ ரெக்கார்ட். இப்படி ஒரு சின்ன பையன் மாதிரி ஒரு அந்த அவைத்தலைவர் வந்துட்டு தடுக்கிறாருன்னு சொன்னால் அந்த அவையே எப்படி இருக்குதுன்னா, நான் சொல்கிறத பேச முடிஞ்சா பேசு, நீ பேசுறது இங்கே எடுபடாது அப்படின்ற அளவுக்கு தான் இன்றைய பாராளுமன்றம் இருக்குது. இது வந்துட்டு மற்ற ஆளுங்க வந்துட்டு என் மேலே வருத்தப்பட தேவையில்லை. பாராளுமன்றத்தில் எந்த கருத்தும் வந்துட்டு வெளியே போய் சேர மாட்டேங்குது. ஆகவே அது சேரணும்னு சொன்னால், சேர வைக்கணும்னு சொன்னால் வாக்கரசியல் என்ன, நாளைக்கு இவர் கூட தேர்தலில் நின்னார், அவர் கூட தேர்தல் நின்னார், இன்னொருத்தர் தேர்தல், இவங்கெல்லாம் வாக்கரசியலுக்கு நிற்கிறாங்க இல்லையா. வாக்கரசியல் என்ன, ஓட்டு போடணும், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாங்க இல்லையா. ஓட்டு போடணும், ஓட்டு கேட்குறவங்களுக்கு ஒரு யோசனை வரணும். ஓ நம்ம தவறு செஞ்சால் இந்த ஓட்டு வராது அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு உருவாகணும். அப்படின்னு சொன்னால் அந்த வாக்கரசியல் திட்டத்தை கூட நாம் செயல்படுத்தணும்னு சொன்னால் மக்களை மொபிலைஸ் பண்ணணும், போராட்டங்கள் வலிவுபடுத்தணும், தெருவில் இறங்கி போராடணும். நம்ம யாரையும் போய் யாரும் அடிக்க தேவையில்லை, தெருவில் இறங்கி போராடணும். தெருவில் இறங்கி போராட்டம் நடத்தும் போது தான் எல்லா விதமான தீர்வும் வரும். மாநிலம் தழுவிய நம்ம செய்தி சேர்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குதோ அதுக்கு இந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் இங்கே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தணும். எனக்கு இன்னொரு உதாரணம், தோழர் கீதா 4 நாளைக்கு முன்னாடி வந்து பேசினாங்க. தோழர் கீதா பேசும்போது ஒரு வார்த்தையை நான் அப்சர்வ் பண்ணதில், கொத்தூர் மஞ்சுநாத் கோலார் எம்எல்ஏ நம் தம்மா ஒரு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா தம்பின்ற அடிப்படையில் பேசின ஒரு கருத்தை பேசும்போது சொன்னேன் நான். அப்படி ஒரு அரசியல் உறவு அவங்களோட இருக்குது. அப்படி ஒரு அரசியல் உறவு இருக்கும்போது அவங்க கூட நம்ம சார்பாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அந்த சட்டமன்ற உறுப்பினர், மற்றொரு சட்டமன்ற உறுப்பினர், நம்ம சட்டமன்ற உறுப்பினர், மற்ற எல்லாருமே வந்துட்டு அவங்களுடைய எண்ணங்களை மாற்றி இந்த பிஎம்எல் மேனேஜ்மெண்ட் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் நம்ம சார்ந்த ஒரு மனிதர்கள் அங்கே அந்த எண்ணம் உள்ளவர்கள் அந்த இடத்துல நிர்வாகம் பண்ணலை. அதனால் இந்த அடிப்படையில் தவறு இருக்குதுன்றத இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடைய முதல்வருக்கும் மாநில காங்கிரஸ் தலைவர் இன்னைக்கு துணை முதல்வராக இருக்கிறாரு DK சிவகுமாருக்கும் அவங்களுக்கு தெரியப்படுத்தி மாநில சர்க்கார் எப்படி சாம்சங்கில் வந்துட்டு 3 மந்திரிகள் தலையிட்டதுக்கு அப்புறம் தீர்க்கப்படாமல் முதல் மந்திரி தலையிட்டதுக்கு அப்புறம் தான் தீர்க்கப்பட்டுச்சு. அதுபோல் இங்கே கூட முதல் மந்திரி தலையிட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா முதல் மந்திரியும் தலையிட வைக்கணும். அதுக்கு இந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் துணை இருந்தால் தான் முடியும். ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் பிரச்சனை ஆகும்போது ஆதித்தப்பா நான் நோர்த்தினி அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும். ஆக அந்த முதல் மந்திரி வரைக்கும் போய் இந்த சபை சேரணும்னு சொன்னால் அதுக்கு இந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும். அதுக்கு தேவைப்பட்ட நம்ம சட்டமன்ற உறுப்பினரே அது லீடு எடுத்து செஞ்சாலும் மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஆக இத்தகைய சூழ்நிலையில் இந்த இதை வந்து வலிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாம்சங் தொழிலாளிகளுக்கு கூட என்னென்ன செய்யணுமோ ஆஃப்டர் எஃபெக்ட் இல்லாமல் இதில் இருக்குது. ஆஃப்டர் எஃபெக்ட் இருக்குது என்னென்னா ஒருத்தரையும் கை காட்டி சொல்கிறது. இந்த ஆஃப்டர் எஃபெக்ட் இல்லாமல் தொழிலாளர்களுடைய என்னென்ன கோரிக்கைகள் இருக்குதோ உட்கார வச்சு பேசணும். அன்றைக்கி அண்ணன் குமாரசாமி கூட என்ன சொல்கிறார், நான் உங்களை உட்கார வச்சு 4 பேர் கூட்டின்னு போய் பேச வைக்கிறேன்னு தான் சொல்லிட்டு போயிருக்கிறார். இஃப் ஐ எம் கரெக்ட்,
4 பேர் உங்கள் தலைவர்களை கூட்டின்னு போய் பேச வைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அந்த 4 பேர் யார் இருக்காங்களோ கூட்டின்னு போய் அவர் இடையில உட்காந்து, இல்லை அவர் சார்பாக உள்ள ஒரு இடையில உட்காந்து மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட பேசி உங்கள் கோரிக்கை என்ன, எங்களுடைய பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செய்யணுமே தவிர்த்து ஆகஸ்ட் 31 டெட்லைன் சொன்னார். ஜூலை மாதம் 26 சிஎம்டி அவங்க வந்து கேட்டுக்கிட்ட போராட்டம் பண்ணும்போது உங்கள் செகண்ட் டே ஒன்றா வருது அப்போ. ஆனால் 31 வரைக்கும் டெட்லைன், 1 மாதம் வாங்கின சிஎம்டி 31 சிஎம்டி என்ன சொன்னார், கேஜிஎஃப் வந்து வாபஸ் போகும்போது என்ன பேசுகிறார் சிஎம்டி, ஐ ஹவ் நோ கனெக்ஷன் வித் தீஸ் பீப்புள்ஸ், எனக்கு இவங்களுக்கு எந்த தொடர்பு இல்லை, சம்மந்தம் இல்லை, ஐ வில் நாட் டிஸ்கஸ் வித் தம். இது வந்து ஒரு கான்ட்ராக்டருக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனை. பிஎம்எல் வில் டிஸ்கஸ் வித் ஒன்லி கான்ட்ராக்டர், வி கேனாட் டிஸ்கஸ் வித் திஸ் பீப்புள்ஸ்ன்ட்டுன்னு 1 மாதம் கழிச்சு வேறு பேச்சு பேசிட்டு போன சிஎம்டி தான் இந்த ஆள். அந்த சிஎம்டி ஒரு பேச்சு மேலே நிற்கிறது இல்லை, அந்த சிஎம்டியினுடைய சொந்த கம்பெனின்னு நினைக்கிறானு கூட எனக்கு தெரியல. இது வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனன்றதும் அவங்க உணரணும். ஆக இந்த பொதுத்துறை நிறுவனம் பொதுமக்களால் நிர்வகிக்கப்பட்டது, பொதுமக்களால் உருவாக்கப்பட்டதுன்றதை உணர வைக்கிறதுக்கு பொதுமக்களாகிய நாமும் பொதுமக்கள் தலைவர்களும் முன்னெடுத்து வரணுன்றது கேட்டுக்கிட்டு எனக்கு இந்த வாய்ப்பளித்த தோழமைகளுக்கு எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சொல்லலாம் கருத்தை ஒன்றும் ஜாஸ்தி வேணாம். அண்ணன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவர் சொன்னார் கருத்து. எல்லோருக்கும் வணக்கம். 4வது வார்டு கவுன்சிலர் வேணி பாண்டியன் சார்பாக நான் பேசிக்கணும். சார், என்னால் முடிஞ்ச உதவினா ஒரு 600 போஸ்டல் கார்டில் வந்து ராஜ்நாத் சிங்க்கு வந்து ஒரு போஸ்டல் டிமாண்ட் பண்ணிக்கிறேன் சார். ஏன்னா நம்ம தான் இதில் வந்து கஷ்டப்பட்டுனுக்கிறோம். ஏன்னா இங்கே சம்பாதிக்கிறது நம்ம கேஜிஎஃப்ல தான் ஃப்ளோட் ஆகுது காசு. மார்க்கெட் நடக்கிறதோ நீங்கள் சம்பாதிக்கிறதோ செலவு பண்ணுற இதில் தான் அது. அதனால் வந்து நம்மளுக்கெல்லாம் கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து போஸ்டல் மூலிமா வந்து ரிக்வெஸ்ட் கண்டிப்பாக அனுப்புகிறேன் சார். இன்னும் 2 நாளில் நான் அனுப்புகிறேன். என் லெட்டர் பேட்லேயும் கவுன்சிலர் லெட்டர் பேட்லேயும் வந்து உங்களுக்கு சிஎம்டிக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு ரிக்வெஸ்ட்டு எல்லோரும் கூட நம்மளும் சேர்ந்து இது பண்ணணுன்ட்டு பிஜேபி சார்பாக நான் சொல்லிக்கிறேன். இன்னொன்று, நேற்று தினம் வந்து நம்ம முன்னாள் எம்பி முன்சாமி அவர்கிட்ட வந்து சில பேர் கூட வந்து கான்ஃபரன்ஸ் காலில் கூட பேசினார். அவர் என்னன்னாருன்னா, இது போல் நான் வந்து டெல்லிக்கு நான் வந்து உங்களில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 5 பேரை நான் கூப்பிட்டு போய் பேசுகிறேன். இன்னும் 2 நாளில் வந்து இந்த இதில் வந்து கலந்துக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்களும் கொஞ்சம் தயவுசெய்து முயற்சி எடுத்து அவரையும் அணுகி கொஞ்சம் பேசணுன்ட்டு நான் கேட்டுக்கிறேன். சங்கத்தில் துணைத் தலைவராக இருக்கேன். ஸோ என்னுடைய ஆலோசனை, இந்த போராட்டம் அண்ணன் பலமுறை நாங்கள் அங்கே போராட்டத்தில் வந்து உட்காந்து பேசும்போது சொன்னார், பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணணும். இது கேஜிஎஃப் அளவில் மாத்திரம் இருக்குது, மாவட்டம் முழுக்க இதை கொண்டு போனோன்னா அண்ணன் நானும் ரொம்ப நேரம் உட்காந்து நாங்கள் பேசணும் பைலட்ஸ் கிட்ட அன்றைக்கி. அதை தான் எனக்கு கூட தேவை இருக்குது. இது மக்கள் பிரச்சனையாக கொண்டு போனோம். இது வெறும் கேஜிஎஃப்ல மாத்திரம் நம்ம பண்ணுறதை விட பங்கார்பேட்டை, கோலாறு அங்கெல்லாம் கூட நம்மளுக்கு தொடர்பு இருக்குது. அவங்களெல்லாம் அணுகி அவங்களுடைய ஆதரவையும் வாங்கி இங்கே இப்போ செய்யக்கூடிய போராட்டம் ஊர்வலம் பண்ணணும்னு பெரிய அளவில் ஊர்வலம் பண்ணணும், அதுக்கப்புறம் பந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு தீர்மானம் டிஸ்கஸ் ஆகிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். தயவுசெய்து போராட்டம் பந்துங்கிறது காலையில் சாத்திட்டு சாயந்தரம் திறந்துட்டாக்கா அது எல்லாருக்கும் தெரிஞ்சு ஒரு 6 மணி நேரம் சாத்துறாங்க அப்படின்ற மாதிரி 24 மணி நேரம் பந்து பண்ணால் நல்லா இருக்கும்னு என்னுடைய வேண்டுகோள். ஒரு நாள் பந்து பண்ணோம், அப்போதான் இது அரசாங்கத்துக்கு போவோம். நம்ம சொர்ணா எக்ஸ்பிரஸ் சொர்ணா ட்ரெயினை நிறுத்தணும், கேஜிஎஃப்லேருந்து எந்த ரயிலையும் போகக்கூடாமல் ரயில் தடை செய்யணும். அப்போதான் பெங்களூரில் தொழிலாளிங்க போகலனாக்கா கேஜிஎஃப்னுடைய பிரச்சனை பெங்களூருக்கு தெரியும். அதே மாதிரி இங்க 2 நாள் கடை சாத்தி இருந்துச்சுனாவோ, பஸ் இல்லாம இருந்துச்சுனாலும் சுத்துப்பத்த வேற ஊர்ல இருந்து வரக்கூடிய பஸ்ஸுங்க வேலூர்ல இருந்து நம்ம ஊருக்கு வருது, பெங்களூர்ல இருந்து வருது, இந்த பக்கம் குப்பத்துல இருந்து வருது. இங்கெல்லாம் கேஜிஎஃப் போறதுக்கு நீங்க 2 நாள் பஸ் போறதில்ல. ஏன் போலன்னா தொழிலாளரோட ஒரு பிரச்சனை, அங்க அவங்க போராட்டம் பண்ணி இருக்கிறாங்கன்னு குறைஞ்சபட்சம் விஷயம் பரவலா போகும். அண்ணன் சொன்ன மாதிரி இங்க இருக்கிற 6 எம்எல்ஏகள்ல அவங்க கிட்ட இந்த தொழிலாளர்களுடைய கூட்டமைப்பு என்ன இருக்குதோ ஒரு முறை சந்திச்சு பேசினா நல்லா இருக்கும்னு என்னுடைய ஆலோசனை. அவங்கள சந்திச்சு அவங்கள ஒன்னா சேர்த்தா அதை விட பெரிய சக்தி எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவங்க அரசியல் வேற வேற இருந்தாலும் கூட குறைஞ்சபட்சம் ஒரு கட்சியில இருக்கக்கூடியவங்க ஒன்னா சேர்க்கலாம். இங்க 3 பேர் காங்கிரஸ் எம்எல்ஏங்க இருக்கிறாங்க, இங்க அவங்களாவது சேர்க்கலாம் இல்லையா? நான் 4 பேர் இருக்காங்க. 4 எம்எல்ஏங்க சேர்ந்தாங்கன்னாக்கா சிஎம் கிட்ட போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இந்த மாவட்டத்தில் பெருவாரியா அந்த கட்சிக்கு எல்லாம் வாக்களிச்சு இருக்கிறாங்க. அதனுடைய மனவேதனை கூட மற்ற கட்சிக்கு இருக்கலாம்.
யார் நம்மளால பயனடைஞ்சாங்களோ அவங்ககிட்ட போயிட்டு நம்ம போயிட்டு முறையிட்டு அவங்களெல்லாம் ஒன்னா சேர்த்து இதை முதலமைச்சர் கவனத்துக்கு போனா முதலமைச்சருடைய ஆதரவு நம்மளுக்கு கிடைச்சா கூட மிகப்பெரிய சக்தியா இருக்கும்னு என்னுடைய கருத்தா இருக்கு. தயவு செய்து நடத்தக்கூடிய போராட்டம் 2 நாள் பண்ணணும், 24 மணி நேரம் பந்து பண்ணி ஊர்வலம்ன்றது பழைய ஊர்வலம்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். சின்ன வயசுல நான் படிக்கும் போதெல்லாம் பார்த்துருக்குறோம். மாணவர் எழுச்சி எப்படி இருந்துச்சு, பிஜிஎம்எல்காக வேண்டி எப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி இருக்கணும். எதை கூப்பிட்டாங்க பெம்எல்காக கூப்பிட்டாங்க நம்ம போறோம் வர்றோன்ற மாதிரி இல்லாம உணர்வுபூர்வமா குடும்பமா நம்ம குடும்பத்துக்காக தான் நம்ம இதெல்லாம் செஞ்சுன்னு இருக்கிறோம். இந்த ஊர்ல வாழக்கூடிய குடும்பத்துக்காக தான், ஆணும் பெண்ணும் குழந்தை குட்டியோட வரணும் அந்த ஊர்வலத்துக்குன்னு என்னுடைய வேண்டுகோள். அந்த மாதிரி ஒரு உணர்வுபூர்வமான போராட்டம் இருந்தால் கண்டிப்பா அதுக்கு வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றியை நம்ம அடைவோம்னு நான் சொல்லி என்னுடைய ஆலோசனை 24 மணி நேரம் பந்து பண்ணோம். ஊர்வலம் பண்ணும்போது பெரிய அளவில் ஊர்வலம் பண்ணும். வெறும் தொழிலாளர்கள் மாத்திரம், வாலிபர்கள் மாத்திரம், தொழிற்சங்க தலைவர்கள் மாத்திரம் இல்லை, குடும்பத்தோடு அந்த போராட்டத்தில் கலந்துக்கணும். இதுக்கு வியாபாரிங்க கூட ஆதரவு தருவாங்க. கண்டிப்பாக 24 மணி நேரம் பந்துக்கு வியாபாரி கூட உங்க கூட இருப்பாங்கன்னு நான் நம்பி என் வாய்ப்பளித்து உங்களுடன் இருக்கோம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய்பி. இந்த 21 நாள் 5ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு 26ஆம் தேதி 25 21 நாள் தொடர்ந்து போராட்டம்ன்றது அவங்களுக்கு எந்த அளவுக்கு மன உளைச்சல் இருக்கும் அப்படின்றத கூட நாம பார்க்கணும். ஏதோ உட்காடுறாங்க போயிடுறாங்கன்றது இல்லை. ஆனா இதை எப்படி எடுத்துன்னு போறது ஃபர்தர்ன்றத பேசுறதுக்காக இங்க கூடியிருக்கிறோம். இது ஒரு வெகுஜன இயக்கமா மாறணுன்றது பல்வேறுடைய கருத்து, என்னுடைய கருத்தும் கூட. தங்கவயல் அனைத்து மக்களும் குடும்பமா, அதாவது பிள்ளைகள், மனைவி, மக்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த போராட்டத்துக்கு ஆதரவு அளிச்சா நிச்சயமா வெற்றி கிடைக்கும். அது மாத்திரம் இல்ல, 28 எம்பிஸ் இருக்காங்க நம்ம கர்நாடகத்தில். அவங்கள ப்ரெஷரைஸ் பண்ற வகையில் நம்ம எம்பி மல்லேஷ் பாபு அவருக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி அவர் மூலியமா மற்ற எம்பிஸ் திரட்டுற வேலையை கூட இந்த கோஆர்டினேஷன் கமிட்டி எடுத்துக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு வேண்டுகோள். 6 எம்எல்ஏஸை கண்டிப்பாக பார்த்து பேசணும். அவங்க மூலியமா அசம்பிளியில் அழுத்தம் கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும். மேற்கொண்டு என்ன பிளான் பண்ணியிருக்குது அது போராட்டங்கள், அனைத்து போராட்டத்துக்கும் இந்த பங்கார்பேட் தலித் ஹக்குகள் சமிதி நிச்சயமா உங்க கூட நிற்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அதுக்கு பங்கார்பேட் ஹக்குகள் சமிதி மாத்திரம் இல்லை, கோலார் டிஸ்ட்ரிக்ட் கன்வீனர் கூட இங்க வந்திருக்கிறாரு தங்கராஜ். அவர் கூட இதை பெரிய அளவில் மாநில தலைமை கூட இதை எடுத்துட்டு போய் அங்கிருந்து ப்ரெஷரைஸ் பண்றதுக்கு கூட வழி செய்யணும் தோழர் தங்கராஜ்ன்ட்டு கேட்டுக்கிட்டு, இந்த இனி எடுக்க தொழிற்சங்க தலைவர்களே, அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களே, வியாபாரி சங்க தலைவர்களே, குறிப்பாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சிஐடியு நான் பர்மனெண்ட் ஒர்க்கர்ஸ் யூனியன் தலைவர்களே, உங்கள் எல்லோருக்கும் பத்திரிகையாளர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இப்போ நாமெல்லாம் தலைவருங்க சொன்ன மாதிரி டெய்லி பேசினுக்கிறோம், டெய்லி போராடினுக்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, இந்த போராட்டத்தை எப்படி முன்னால் எடுத்துன்னு போனோன்றது அது முக்கிய அம்சம். இன்னைக்கு அந்த இடத்துல போராடும் போது அவங்களுடைய பல்வேறு கஷ்டங்களை பார்க்குறோம். திடீர்னு ஒருத்தர் வருவார், அங்கே யாரையும் இன்னொருத்தரை திட்டிடுவார். இப்போ அவங்கள சமாதானப்படுத்தணும், ப்ளஸ் இவரையும் எதுவும் கேட்க முடியாது, ஏதோ இது பண்ணி அவங்க கன்வின்ஸ் பண்ணுறாங்க. திடீர்னு கர்நாடக ரக்ஷண வேதிக்கை ஒரு தலைவர் வந்துட்டார் கர்நாடகாலேருந்து. அவங்க போன உடனே போலீஸ்காரங்க அவங்கள எங்களுக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, இவங்க ஏன் வந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு சேத்தன்ன்ற ஒரு நடிகர் வந்து அவரெல்லாம் ஏன் அவரை வச்சிங்க. இப்போ அங்கே உக்காந்து போராட்டம் பண்ணக்கூடிய அந்த தலைவர்கள் ஒரு பக்கம், அந்த போராட்டத்தை முன்னெடுத்துன்னு செல்லணும். அந்த தொழிலாளிகளுடைய மனநிலையும் என்ன இருக்குதுன்னு இப்போ பல்வேறு பேர் பேசும்போது அந்த டிஸ்டர்பன்ஸ் அங்கே உருவாக்குறாங்க. அது தொழிற்சங்க போராட்டத்தில் இப்போ அண்ணன் பேசும்போது சொன்னார், பாராளுமன்றம் எப்படி இருக்குது, இப்போ தொழிலாளிகளுடைய ஒற்றுமை எப்படி சிதைக்கணும்,
இந்த மத ஜாதி ரீதியான பிளவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த சிதைவு கூட நாம் வந்து கொஞ்சம் குறிப்பாக கவனிக்கணும். வந்து உடைக்கிறதுக்கான பிளவுபடுத்துறதுக்கான வேலைகளுக்குள்ளாம் கூட நடக்கிறது. அந்த தொழிற்சங்க தலைவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்றிருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களை வந்து நாங்கள் கண்கூட பார்க்கணும். இப்போ ஒரு பக்கம் எம்எல்ஏ எம்பி 3 விதமான முயற்சிகள் இருக்குது. அதில் வந்து இப்போது லீகல் போராட்டம், சட்ட ரீதியான போராட்டன்றது வந்து ஏற்கனவே அங்கே ஹைகோர்ட்டுக்கு போனாங்க. நிரந்தர வேலை கொடுக்கணும், ஹைகோர்ட்டை ரெக்கமெண்டேஷன் பண்ணிச்சு, பல ரெக்கமெண்டேஷனை ஸ்டே கூட கொடுத்தாங்க. ஆனால் மேனேஜ்மெண்ட் அதை கண்டுக்கிற மாதிரி இல்லை. இன்றைக்கி அந்த இடத்துல போராட்டம் பண்ணணும்னு சொல்லிட்டு லீகல் ஃபைட் ஆகின்னு இருக்குது. அது ஒரு ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம தோல்வி அடைந்தோம். மறுபடியும் அப்பீல் போயிட்டு அந்த வாதமும் ஆகின்னு இருக்குது. ஆனால் அங்கே முன்னாடி போய் உக்காரணுன்ற அது வெற்றி அடைதோ வெற்றி அடையலையோ இந்த போராட்டம் தொடருது. இதில் என்ன லாபம் நஷ்டன்ற கேள்வி வருது. முதலாளிகளுக்கு அங்கே ப்ரொடக்ஷனு ஆகணும், அவனுக்கு வருமானம் வரணும், அவன் சம்பாதிக்கணும். இவங்களுக்கு வந்து 15 நாள் வேலைன்னு கூட 15 days ஒர்க்குன்னு கூட கொடுத்தான். ஆனால் 30 நாள் வேலையை வாங்குவான். எவ்வளோ சம்பாரித்து கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ உழைச்சி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அவங்க கேட்கக்கூடிய அந்த உழைப்புக்கான ஊதியம் தான் இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. அங்கே வேலை செய்யக்கூடிய நிரந்தர தொழிலாளி ஆகட்டும், இல்லை ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும், லட்சக்கணக்காக அவங்க கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும்போது இந்த தொழிலாளிகளுடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் தயாராக இல்லை. இப்போ எம்எல்ஏ எம்பியில் பல அரசியல் கட்சிகள்லாம் போய் பேசினா கூட அந்த தொழிலாளி பக்கம் நிற்கிறதா முதலாளி பக்கம் நிற்கிறதான்றது முக்கியமான கேள்வி. இப்போ விவசாயிகளுடைய போராட்டம் டெல்லியில் ஆச்சு. எந்த எம்பி எந்த எம்எல்ஏ எந்த யார் இருந்தாங்க, அந்த போராட்டம் தான் வெற்றி பெற்றுச்சு. கோலார் மாவட்டத்தில் வந்து நாம் ஒரு மிகப்பெரிய பந்தை பண்ணோம் 2017 சிஐடியு சார்பாகவும் சிபிஐஎம் சார்பாக பிஎம்ஏனுடைய துணையோட. அப்படின்னா பாரத் அட்மோஸ்ட் எம்ப்ளாயிஸ் அசோசியேஷன் இன்னும் தனியார் மயம் பண்ணக்கூடாதுன்னு. அப்போ இந்த ஊரில் இருக்கக்கூடிய எந்த எம்எல்ஏவும் வரல, எந்த எம்பியும் ஆதரவு தெரிவிக்கல. ஆனால் அன்னைக்கு பண்ண போராட்டம் இன்னைக்கு வந்து பிஎம்எல் தனியார் மையம் நின்று இருக்குது. அதுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, உங்களுடைய போராட்டத்தினுடைய ஒற்றுமை தான் முதன்மையாக நிற்கக்கூடியது அந்த விஷயம். ரெண்டாவது வந்து எல்லாரையும் பார்க்கலாம், எல்லாரையும் பேசலாம். இன்னைக்கு 2-3 நாளாக நம்ம மார்க்கெட் அசோசியேஷன் தேவேந்திரன் இருக்கிறாருங்க, பாண்டியா கூட சொன்னார், முன்சாமியை பார்த்து பேசணும். மதிப்புக்குரிய முன்னாள் எம்பி முன்சாமி அவரும் கூட இதை வந்து எடுத்து நடத்துறதுக்கு தயாராகிறார். கே ராஜேந்திரன் மூலியமா மறுபடியும் தேவேகவுடா பேசுறதுக்கான முயற்சியும் செஞ்சார். அதுவும் இன்னைக்கு ஆயின் இருக்கக்கூடிய விஷயம். அவருக்கு ஏதோ ஒரு வால் பிளாக், அது இன்னைக்கு வந்து குணமாகி வந்துருக்குறாரு, அதுவும் ஆயின் இருக்குது. இன்னைக்கு இந்த ஊரினுடைய எம்பி அவரும் கூட இன்னைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறார். எல்லாத்தையும் வரவேற்கலாம். நாளைக்கு வந்து ராஜ்நாத் சிங் இவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றிட்டாரு, இல்லை வாஜ்பாயோ மோதியோ எல்லாம்னா முதல் மாலை போடக்கூடியவங்க வந்து நாம தான் சிஐடியு தான். இதை ஏன் சொல்றேன்னா, இதுல எந்த அரசியல் பூசலும் கிடையாது. ஒரு மிகப்பெரிய தொழிற்சங்க தலைவர் அங்கே வந்து நின்று என்னன்ட்டார், இங்கே வரையும் கம்யூனிஸ்ட் கொடி இருக்குதுன்னு. அது கம்யூனிஸ்ட் பார்ட்டி கிடையாது, சிபிஎம்னுடைய கொடி கிடையாது, அது சிஐடியினுடைய கொடி, அது தொழிலாளிகளுடைய கொடி. அது மாதிரி கூட நிறைய பிரச்சனைகள் வருது. அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, இந்த தொழிலாளிகளுடைய போராட்டம் அங்கே தொடர்ந்து அவங்க கடைசியாக பேசும்போது கூட ஒரு கேள்வி என்னன்னாக்கா, தொழிலாளிகளுடைய மனநிலைமை இப்போ எப்படி இருக்குது, அந்த போராட்டத்தினுடைய முன்னால் அவங்க வந்து கண்டினியூவேஷன் எவ்வளோ நாளைக்கு அது வந்து தொடர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகளை சொல்கிறாங்க, அது ஒன்று இருக்கணுங்க. ரெண்டாவது எல்லாரையும் அணுகலாங்க, எல்லாரையும் அணுகி இன்னைக்கு தலித் ஹக்கிகள் சமிச்சது ஒன்று சொன்னார். நம்ம ரங்கநாத் கூட இருந்தார், மாவலி சங்கர் கிட்ட பேசணும், சிஎம் கிட்ட கொஞ்சம் நல்லா நெருக்கமாக இருக்கிறாரு. அவர் மூலியமாக போய் சிஎம் பார்த்து கூட இந்த விஷயத்த பேசணுன்ட்டு 2-3 நாள் இன்னும் டைம் கேட்டுக்கிறாங்க. சந்தோஷ் லாடு இன்னைக்கு லேபர் மினிஸ்டராக இருக்கிறாரு, அவரை கூட பார்க்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேசியிருந்தோம். நோயல் கூட சொல்லும் போது அந்த விஷயம் கூட வந்துச்சு, அவங்கள கூட சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரியான பல்வேறு தரப்பட்ட முயற்சிகள் நடக்கணும். லீகல் ஃபைட் ஒரு பக்கம் நடந்துனே தான் இருக்கும். அது என்னன்னா, இப்போ லாயர்ஸ் அசோசியேஷன் எல்லாம் கூட இருக்கிறாங்க. இன்னைக்கு கோலாரில் இருக்கக்கூடிய எல்லா கோர்ட்லையும் போய் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடணும். அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு கோர்ட்லையும் இந்த ஊரினுடைய கோலார் மாவட்டத்தினுடைய இந்த பிரச்சனைங்க மேலே இது மாதிரியான விஷயங்கள் ஆயினுக்குது, இதில் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சிங்க அது கூட எடுக்கணும். இன்னும் வேற முனிசிபாலிட்டியோ இல்லை மற்றதோ எல்லாம் கூட இந்த ஊருடைய போராட்டமாக இது மாறி இருக்கிறது இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கணும். இன்னும் மாற்றக்கூடிய முயற்சிங்க கிடையாது. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னால இந்த வேஜ் ரிவிஷனை பற்றி பேசுகிறாங்க. அப்போ தலைவர் ஏஆர் பாபும் தலைவர் அர்ஜுனன் தான் அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்தினாங்க. அப்போ பிரசன்னகுமார் இருந்தார். அப்போ இது மாதிரியான ஒரு மக்கள் ஆதரவு வந்து தான் நாங்கள் பார்க்குறோம்.
ஆனால் அந்த போராட்டத்தினுடைய வெற்றி வந்து அன்னைக்கு வேஜ் ரிசர்வேஷன் ஆச்சு, எல்லாமே ஆச்சு. ஆனால் இந்த போராட்டத்துக்கு வரக்கூடிய ஆதரவு பார்த்தா மிகப்பெரிய ஆதரவு இன்னைக்கு வந்திருக்கிறத பார்க்குறோம். இதை முன்னாடி எப்படி எடுத்துன்னு போகிறதுன்னு சொல்லிட்டு இந்த டேட்டுங்கள்லாம் நிர்ணயம் பண்ணக்கூடியது கன்வீனர், ஜாயின்ட் கன்வீனர், அதுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய சிஐடியினுடைய தாலுகா கன்வீனர் தோழர் ஏஆர் பாபு தான் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ 27ஆம் தேதி வந்து சிபிஐஎம் சார்பாக கோலார் மாவட்டத்தில் இந்த 6 தாலுக்காவில் இருக்கக்கூடிய எல்லா வெகுஜன அமைப்புகள், தலித் அமைப்புகள், இளைஞர் அமைப்புகள், மாணவர் அமைப்பு, மகளிர் அமைப்பு, விவசாயிகள் அமைப்பு எல்லாம் சேர்ந்து இந்த உங்களுடைய போராட்டத்துக்கு டிசி ஆஃபீஸ் முன்னால் போராடுறோம். ஏற்கனவே டிசி பேசியிருக்கிறாரு மீனாட்சி சுந்தரத்துக்கிட்ட. அப்போ அவர் வந்து அணுகி பேசுறாருனாக்கா என்னன்னாக்கா இந்த போராட்டத்தை ஏதோ ஒரு முடிவு கொண்டு வரதுக்கான முயற்சிங்க ஒவ்வொரு பக்கமும் ஆயின்னு இருக்கு. இப்போ இன்னைக்கு வந்து எல்லா கர்நாடகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கேட்டுங்களையும் இன்னைக்கு சிஐடி தலைமையில் வந்து போராட்டம் ஃபேக்டரி கேட்ஸில் வந்து இன்னைக்கு நடந்துருக்குது. தபாத் சேன சிபிஎம்னுடைய எம்பியாக இருந்தவர் இல்லை மற்றவங்கெல்லாம் கூட டெல்லியில் முயற்சி பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி எல்லாருமே முயற்சி பண்ணுகிறாங்க. எல்லா அரசியல் கட்சியினுடைய எல்லா முயற்சிகளும் ஆயினுது. இந்த டேட்டுங்களை முடிவு பண்ணும்போது நீங்கள் தான் முடிவு பண்ணி இந்த என்னைக்கு நம்ம வந்து பந்து பண்ணோம், என்னைக்கு ஊர்வலத்தை பண்ணோம். பாபா சாஹேப் அம்பேத்கர்னுடைய 6ஆம் நாளில் வந்து நம்ம வந்து 6ஆம் தேதி அது பண்ண வேண்டியது அன்றைக்கி பண்ணலாங்க. 27 அது மிகப்பெரிய போராட்டம். 28 கன்சலேஷன் போகும்போது கூட இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தலைவருங்க அங்கே போவீங்க. அது இருக்கும்போது அதெல்லாம் ஒரு பிளான் பண்ணி பண்ணோன்னு சொல்லிட்டு நிச்சயமாக மக்களுடைய போராட்டமாக இதை மாற்றுறதுக்கான முயற்சிங்க. நாம் பேசினோன்னா நாளைக்கு யாருமே எல்லாமே வந்துட்டு போகிறதில்ல, மாணவர்கள் எழுச்சி ஆகிட்டு போகிறதில்ல, இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்துட்டு போகிறதில்ல, ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய தொடர்ச்சியான அந்த போராட்டம், நீங்கள் அங்கே போராட்டம் பண்ணே இருக்கணும், ஊரில் நாங்கள் என்னென்ன பண்ணோமோ அதெல்லாம் பண்ணே இருப்போம், வேறு அரசியல் கட்சிகளோட பேசினே இருப்போம். எம்எல்ஏ, எம்பி, ஜனப்பிரதிநிதிகள் யார் யார் இருக்கிறாங்களோ எல்லாருடைய முயற்சிகளும் ஆயின்னு இருக்குது. இன்னைக்கு குறிப்பாக தலித் அமைப்புகளையும் கன்னட அமைப்புகளையும் ஒருங்கிணைக்கிற வேலையை வந்து பெங்களூரில் பண்ண இருக்கிறோம். நம்ம தலைவர் சவர்தாசனுடைய பேரனும் நம்ம விஜய் அங்கே இருக்கிறாரு, அவரும் கூட இன்னைக்கு வந்து அந்த கர்நாடக ரக்ஷண வேதிக்கை அவங்கள அணுகி இன்னைக்கு அவரும் கூட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறாரு. சிஎம்டி கூட குமாரசாமி கூட இன்னைக்கு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் தலைவர் இங்கே நிரேஷ் பாபு இருக்கிறாரு, அவரும் கூட நம்ம தலைவர் ரஹீம் கிட்ட பேசி இன்னைக்கு அவரும் கூட பாராளுமன்றத்தில் பேசுறதுக்கான எல்லா முயற்சிகளும் பண்ண இருக்கிறாங்க. அது மாதிரி எல்லா முயற்சியும் ஆகுது. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணோம்னாக்கா அந்த தொழிற்சங்க தலைவர்கள் இருக்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய நிலைமைகள் அவங்களுக்கு எந்தவித கஷ்டமும் அங்கே வந்துடக்கூடாது. நாம் திடீர்னு போய் ரயில் மறியல் பண்ணிட்டு இல்லை நாம் போய் உண்ணாவிரதம் உட்காரோன்னு சொல்லிட்டு எங்கேயோ உட்காந்துட்டு அந்த பாதிப்பு உங்கள் போராட்டத்தை தாக்கக்கூடாது. நீங்கள் ஒரு பிளான் எல்லாம் கூட ஒரு இதுவாக பண்ணோம். யார் வந்து அங்கே பேசும்போதோ மற்றது பண்ணும்போதோ மற்ற வெளிப்படையாக சொல்லுங்க. இதெல்லாம் நானே வந்து கூட ஏதாவது தவறாக பேசினேன்னா என்ன கண்ட்ரோல் பண்ணுங்க, என்ன இது பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. இந்த ஊரில் எல்லாருமே தேவை. உங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படணும், உங்களுடைய கோரிக்கை நிறைவேறப்படணும். நம்ம வேணி பாண்டியனுடைய கணவர் சொன்ன மாதிரி உங்களுடைய வருமானம் தான் எங்களுக்கு வந்து வாழ்க்கை முன்னால் போகும். நீங்கள் வச்சுருக்கக்கூடிய கோரிக்கையில் இந்த கிராஜுவேட்ஸ்க்கெல்லாம் கூட வேலை கிடைக்கணும்னு போட்டுக்கிறீங்க, டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு வேலை கிடைக்கணும்னு போட்டுருக்குங்க. அப்போ இது ஊருக்கு வந்து வேலை கிடைக்கணுன்ற கோரிக்கையை கூட நீங்கள் வச்சுக்க, உங்கள் கோரிக்கையை நீங்கள் வைக்கல. உங்களுடைய வருமானம் எங்களுக்கு வருமானம் வருதுன்னு அசோசியேஷன் கார்டு சொன்னாலும் கூட இந்த ஊருடைய மக்களுக்காக வச்சுக்கக்கூடிய கோரிக்கைகளை வந்து இந்த ஊர் முழுக்க நம்ம வந்து பிரபலம் படுத்தணும், எடுத்துன்னு போனோம். கூட வராத எம்எல்ஏ, எம்பி இல்லை யாராக இருந்தாலும் அவங்க வராங்க, எல்லாம் உதவியும் பண்ணிக்கிறோம். யாருன்னா வரலன்னா அவங்க தானே எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க. அவங்கள நம்ம போய் அவங்க டார்கெட் கிடையாது, நம்மளுக்கு டார்கெட்டு உங்களுடைய கோரிக்கைகளுக்காக மேனேஜ்மெண்ட் கூப்பிட்டு உங்களை உட்காந்து பேச வைக்கணும். அதுதான் எங்களுடைய டார்கெட்டு. அந்த டார்கெட்டுக்காக சிபிஐஎம் கட்சி, சிஐடி தொழிற்சங்கம், நம்ம பாரத் கோல்ட் மைன்ஸ் எம்ப்ளாயிஸ்னுடைய முதுபெரும் தலைவருங்க வந்திருக்கிறாங்க. நாங்கள்லாம் கூட உங்களோடு நிற்கிறோம். நீங்கள் முடிவு பண்ணோம் டேட்ஸு மற்ற இதுங்கெல்லாம் கூட டேட்டுங்கெல்லாம் பண்ண. இந்த போராட்டங்கள்லாம் பல தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஊர்வலமாக போகிறது, பொதுக்கூட்டங்கள் நடத்துறது, இந்த எல்லாமே கூட பண்ணியிருக்கக்கூடிய இல்லை பெங்களூருக்கு நடைப்பயணம் போகணுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மாவட்டக்குழுவில் கூட நாங்கள் பேசியிருக்கிறோம். இதெல்லாம் கூட நடத்துகிறோன்றது நிச்சயமாக இந்த போராட்டம் வெற்றியடைகிறதுக்கான எங்களுடைய ஆதரவு உங்களோடு இருக்கோன்றது இந்த நேரத்தில் உறுதியாக சொல்லிக்கொண்டு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி. கொண்டிருக்கின்ற அனைத்து தலைவர்களுக்கும் நம்மளது ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், அன்றைக்கும் சொல்லிட்டு போனேன், இன்றைக்கும் சொல்கிறேன், அதுவும் சின்ன ரிக்வெஸ்ட். அது இதை கடைப்பிடிக்காத வரலும் இந்த போராட்டம் வந்து இன்றைக்கி ஊரில் என்ன பண்ணுறாங்க, நான் ஒரு 20 பேர் எத்தனை போய் ஆறுதல் கொடுத்துட்டு 5 நிமிஷம் பேசிட்டு வெளியே வந்துடுறேன். ஒரு 100 பேர் எத்தனை போகிறாரு பேசிட்டு வெளியே வந்துடுறாரு. இதுதான் கேஜி ஃபுல்லாக இந்த 22 நாள் நடந்துன்னுக்குது. இது வந்து என்ன பண்ணலான்ற கேட்குறது தான். இது வந்து மீட்டிங் கிடையாது. அன்றைக்கி முடிவு பண்ணோம், நம்ம ஒரு ஊரை பந்து பண்ணோம், ஒரு பெரிய ஊர்வலம் நடத்தணும். இது ரெண்டில் வந்து நம்மளுடைய ஒற்றுமையை வந்து இந்த ஊரில் இருக்கிற எம்பிக்கும் எம்எல்ஏக்கும் காட்டணும்.
அவங்க வந்துட்டாங்க, மீனாட்சி சுந்தரங்கிட்ட போயிட்டாங்க, உண்ணாத்திரக்கிட்ட போயிட்டாங்க, இந்த எம்பி அந்த எம்பி, எந்த எம்பியும் ஒன்றும் ஒரு முடிவுக்கு வரல. நம்மளுடைய உழைப்பு தான் வேஸ்ட் ஆகினுக்குது. யாரும் உங்களுடைய போராட்டம். அவங்களுக்கு நாங்கள் ஒற்றுமையாகிறோன்னு காரணத்தை அவங்க நம்மக்கிட்ட வருவாங்க. இது நான் நிறைய முறை சொல்கிறேன். எப்படி எடுத்துக்கிறாங்களோ தெரில, போராட்டம் பண்ணுறவங்க கூட. நம்மளுடைய ஒற்றுமை அந்த காலத்துலேருந்தே ஒரு இடத்துல தென்னை உக்காண்டு போராட்டி கத்திட்டு கூச்சல் போட்டு கொடி தூக்கி போகிறது, அந்த இத்தை விட்டுணும். நம்ம ஊரை மொத்தம் ஒன்றா சேரணும். கேஜிஎஃப் ஒன்றாக்குது. கேஜிஎஃப் பின்னால் ஒன்றாக்குதுன்னா என்ன பண்ணோம்? கேஜிஎஃப்ல எல்லா கட்சிக்காரன் வீட்டுக்கும் போகணும். ஒரு குழு அமைக்கணும். நான் அன்றைக்கி சொன்னேன், 14, 15, 20 பேர் சேர்த்து ஒரு குழு அம்மி, யாரும் வேலைக்கே வராத லீடர் வீட்டில் கூட போயிட்டு கூட்டின்னு வரலாம். எல்லா லீடரும் இப்போ இந்த ஃபுல்லாக லீடர் இருக்கிறான் நம்ம ஊரில் உக்காண்டா சேர் போட்டா. ஆனால் இங்கே அன்றைக்கி வந்துக்கிறோம், அன்றைக்கி கூட வந்துக்கிறோம். இதில் எந்த ஒரு மாற்றம் எப்படி வரும்? வரணும்னா ஊரை பந்து பண்ணணும்னு சொன்னான். அவங்க கிட்ட இருக்கிற அதிகாரத்தை தான் இன்னும் பேசினிக்கிறீங்க. அவர் எம்பி, அவர் எம்எல்ஏ, இவர் முனிசிபல் பிரசிடென்ட், இவர் கவுன்சிலர்ன்ட்டு. உங்ககிட்ட இருக்கிற செல்வாக காட்டணும்னா இந்த ஊரை வந்து இவர் நம்ம தலித் லீடர் சொன்ன மாதிரி ஒரு நாள் பந்து கூட சீரா பண்ணும். அதுக்கு எல்லா கட்சிக்காரனுக்கும் நான் அந்த பந்தில் வந்து காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், ஆர்பிஐ, லொட்டு லொசுக்கு என்னென்ன கட்சிக்குது. இப்போ விஜய் ஆரம்பிச்சுக்கிற கட்சி, நான்கிற ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம், கமல் ரசிகர் மன்றம், மொத்த பேர் எடுத்து வந்து ஒன்றா சேர்த்து இனிமேல்ட்டுக்கு நம்ம அங்கே போகலன்னா நம்ம தோற்றுருவோன்ட்டு என்ன வரணும் ஒரு லீடருங்களுக்கும். இது போல் ஒரு போராட்டம் நடத்தாது வரலாம். இன்னைக்கு பம்பாயில் நம்ம அங்கே வேலை போராட்டம் பண்ணுறோம், போயிடுறாங்க சாயங்காலம். இவங்க வண்டி தான் திரும்ப உட்காந்து பேசினுக்கிறாங்க கும்பலா. இப்போ டிசிஎல் வேலை பண்ணுறவங்களும் இல்லை கான்ட்ராக்ட் லேபருங்க கூட ஒரு பர்டிகுலர் ஜன வண்டி தான் அது மேலே ஃபுல் ஆர்வமாக்குது. இன்னைக்கு 3 ஊரில் நிறைய பிரச்சனைங்க ஆனிக்குது. நீங்கள் ஒரே இடத்துல பேசியிருந்தா வேலைக்கு வர்றதில்ல. விமல்காரன் வேலைக்கு எத்தனைங்கிறான்பா? அவன் யாரு? நம்ம அக்கா தங்கச்சி பிள்ளைங்க, அண்ணன் தம்பி பிள்ளைங்க, மாமா மச்சான், இவனே போய் தெரியாத உங்களை காட்டி குத்து அவன் அங்கே பேட்சுக்கு எம்பர் குத்துனுங்கிறான். இது கேஜிஎஃப்ல எங்க இருக்குது ஒற்றுமை பண்ணனா எல்லா கட்சிக்காரும் ஒன்றா சேர்க்கணும். எல்லா கவுன்சிலரு, எக்ஸ் கவுன்சிலரு, எம்எல்ஏ, எக்ஸ் எம்எல்ஏ எல்லாரும் ஒன்றா சேர்த்து யாரு நம்ம ஒற்றுமை இருந்துச்சுன்னா அவங்க நம்மக்கிட்ட வருவாங்க. நம்மக்கிட்ட ஒற்றுமை இல்லைன்னா முல்பாகல்கார் வந்தார், பேசினாரு, போனார். மாலூர்கார் வந்தார், பேசினார், போனார். எல்லாம் லெட்டர் எழுதி சீல் போட்டு அனுப்புறதெல்லாம் வந்து அவங்களுடைய வேலை. நீயே நானுங்க ஒற்றுமையாக்குறோமா, நாளைக்கு அந்த ஊர்வலம் நம்ம போக முடியாது போடுன்ற பயம் வர அளவுக்கு போராட்டம் நீங்கள் நடத்தினீங்கன்னா அந்த போராட்டத்தில் நான் இருக்கிறேன். இதனால் வரல, நம்மளுக்கு தெரியுது. எல்லாம் உங்களுக்கு வராங்க, ஃபார்மாலிட்டி பேசிட்டு போயின்னுக்கிறாங்க. நான் உங்கள் கூட உட்காரன்றேன் எத்தனை லீடர் வரான்ட்டு இந்த ஊரில் இருக்கிற தாய்மார்களுக்கும் வாலிபனுங்களுக்கும் காட்டணும். பேசிட்டு போயிடக்கூடாது. இன்னைக்கு நான் நுழைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டா அது வாழ்வு சபம் கூட இருக்கிற மாதிரி செத்து லீடர் வரான்னு பார்க்கணும். அதுக்கு ஒரு ஆஃபர் அவங்க கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு பார்க்கணும். வராதுன்னு விட்டுடு, வரவனை வச்சு வேலை செய்யணுன்றதுக்காக ஒரே இந்த கூட்டமே இருந்தால் வேலைக்கு வருதில்லை. எல்லாம் ஒன்றா சேரணும். தங்க வயலில் எல்லா கட்சிக்காரனும் கூப்பிடு. வராதுன்னு அனௌன்ஸ் பண்ண. காங்கிரஸ்காரன் வரல, ஜேடிஎஸ்காரன் வரல, பிஜேபிக்காரன் வரல, நாங்கள் கூப்பிட்டுன்னு சொல்லணும். அப்போ நாளைக்கு நம்ம எப்படி இன்னும் ஒரு 6-7 மாதத்தில் கவுன்சிலர் எலெக்ஷன் வருது. இங்கே இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க அதில் போட்டெல்லாம் இருக்குது. இவங்க போட்டு தாங்க கவுன்சிலரில் நிர்ணயிக்கிறாங்க. அப்போ தான் நகரசபை உருவாகும் இல்லையா? அப்புறமா எம்எல்ஏ வந்தே வருது, எம்பி எலெக்ஷன் வந்தே வருது. மோகர் தான் ஓட்டு கேட்கணும். அவன் அதிகாரன்றது ஓடி போடும். நீ எனக்கு என்ன மைண்ட் சம்மூட்டா கூட நம்ம போல. நம்ம பிரிட்டிஷ்கார காலத்தில் வந்தோம் அந்த ஊருக்கு. இன்னைக்கு வரல இங்கே தான் இருக்கிறோம். பிரிட்டிஷ்காரன் நாட்டை விட்டு போயிட்டான். இருக்கிற வெளியூர்லேருந்து வந்து வரலாமா ஊரை போய் சேர்ந்துட்டான். ஆனால் ஒரிஜினலாக இருக்கிறவங்க நம்ம பண்ணி தான் இங்கே இருக்கிறோம். அதனால தயவு செஞ்சு என்னுடைய ரிக்வெஸ்ட், மீட்டிங் மாதிரி பேசினுக்கிறது நல்லா இல்லை. ஒன்றா சேருங்க, போராடுறோம், வெற்றி பெறுவோம். அந்த ஒன்றா சேரல இந்த போராட்டம் தோல்வியில் முடியும். எல்லாரையும் ஒன்றா சேர்க்கணும். இவங்களால நீங்கள் எப்படி போராடிங்க அது வேணாம். வரலன்ற லீடர்கிட்ட கூட நீ 2 பேர் அனுப்புங்க, கட்சி சார்பான்னு கூப்பிடணும்.
இப்போ காங்கிரஸ்கார் வரல, எம்எல்ஏ போய் நான் வரல இன்னொருத்தன் வரலான்னு போது அவங்களுக்கு ஒரு 2 ரெப்ரசன்டேட்டிவ் கொடுன்னு கேட்கணும் போராட்டத்துக்கு. பிஜேபிக்கார் கூட அதையே கேட்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்கன்னா ஆகணும், பிரைம் மினிஸ்டர் என்னாரு இந்த ஊரில் போராடுறதுக்கு நீ வா என் கூட, உங்கள் கட்சி வளர்னா நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போனோம்னா. அதே போல் எல்லா கட்சிக்காரன் ஜேடிஎஸ்கார் எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம போராட்டம் வலுவாக இருந்தால் தான் இது வெற்றி பெற முடியும். தயவு செஞ்சு என்னை நீங்கள் நான் நினச்சிங்க அது நான் அதை பற்றியெல்லாம் என்ன பண்ணுறதில்ல. எப்பவுமே ஒரே ரூல் தான், ஒன்று சேர்ந்தால் ஒன்று வாழும். போராட்டம் வெற்றி பெறனா ஒற்றுமை இருந்தால் தான் போராட்டம் வெற்றி பெறும். ஒற்றுமை இல்லாத அவர் வண்டி தாங்கிறாரு, அங்கே இவர் வண்டி தாங்கிறாரு, இவனுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு பையும் இல்லையா. கம்யூனிஸ்ட் கட்சி கட்டுக்கிறாங்க, காங்கிரஸ்காரன் வரமாட்டேன்றான், ஜேடிஎஸ்காரன் வரமாட்டேன். இதெல்லாம் உள்ளுக்குள்ள வைக்கிறது. இங்கே யாரும் மீட்டிங்கில் பேசுறது வெளியே சொல்றது இல்லை. இந்த விஷயத்த நான் சொல்கிறேன், எல்லா கூடியும் ஒன்னா சேர்ந்து பிறந்து இந்த ஊரே ஒன்னா ஆயிட்டுக்குதுன்னு தெரிஞ்சா ஏன் எம்எல்ஏ சீஃப் மினிஸ்டர் நம்மளை இட்டுன்னு போக மாட்டாங்க? ஊரே ஒன்னா ஆயிட்டுக்குதா, இனிமேலுக்கு இந்த ஊரில் எவனும் ஓட்டு போட மாட்டான் நம்மளுக்குன்னு சொன்னா ஏன் எம்பி சும்மா வெறும் லெட்டர் கொடுத்துனேக்குவாரு? லெட்டரெல்லாம் கொடுக்கறதெல்லாம் இல்லை, நடத்தணும். நம்ம எல்லா மாதிரி வாழ்ந்தும் பாங்க பாட்டோனுங்க. குசான் பெட்லையும் தூங்கத்துக்கு தயாராக இருக்கிறோம், பேப்பர் போட்டு கீழே தூங்கத்துக்கு ரெடி ஆகணும். அப்படியா பட்டுவேன் 100 பேரை செலக்ட் பண்ணி இந்த போராட்டத்துக்கு கூட வந்தா இந்த போராட்டம் கண்டிப்பாக வெற்றி பெறும். இதுக்கு ஒரே ஆளே இல்லாத என்னை கூட விருப்பப்பட்ட எந்த பிடிக்கல என்னை விட்டு எனக்கு பற்றி இன்னொரு என்னோட நல்லா உனக்கு ஓய்வு கூட சேர்த்துக்கோ. சேர்ந்து போராடலன்னா இவனுக்கு இந்த விரோதத்தில் தான் பயங்காட்டி நம்மளை அழிச்சுங்கிறது. பயமே கிடையாது. இதெல்லாம் கூட நம்ம பிள்ளைங்களுக்கு கூட சொல்லலாம். நம்ம கேஜிஎஃப் பொண்ணு முன்ன மாசம் இல்லை, கை நாட்டு இல்லை. ஏய் நாங்கெல்லாம் பட்டினாக்கிறோம்னா நீ எல்லாம் என்ன போய் பேட்ச் கொடுக்கணும், நோட்டீஸ் விட்டுக்கிறியா? அது வரலாம் விடணும். அவன் ஏற்றி குத்துனான், குப்பை வர்றதுக்காக எடுத்துனுங்கிறான். இப்போ தனியா நான் வெளியே ஒரு கவுன்சிலர் இந்த எக்ஸ் முனிசிபல் பிரசிடென்ட் அந்த வெளியே தான் சுற்றினுக்கிறேன். விமலை நடக்கிறதுக்கு கூட தெரியுது, எனக்கே தெரியுதுன்னா அவனுக்கு எவ்வளோ தரணும்? வீட்டில் போய் நம்மளே வீட்டா நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு கம்யூனிஸ்ட்கார் நிறைய பேர் இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணுமா? வீடா போயிட்டு பாருமா, அங்கே 2ஆம் பேருக்கு பொன்னாடி புள்ளெல்லாம் நடுத்தோடு நிற்குது. உன் புள்ள எடுத்துன்னு போய் அங்கே பேட்ச் கொடுத்துருக்குறான், வாடா அம்மா உன் காலில் நான் விழுறேன், நீ எங்களுக்காக ஒரு நாள் கூட வா, கூப்பிடு. இது போல எல்லாம் போராடணும்னா நம்ம வெற்றி பெறுவோம். இதே போல மீட்டிங் போட்டு நான் அடுத்த முறை ஒரு கமிட்டி பண்ணும் போது அதில் 25 பேர் இருக்கணும் சார், எழுதிங்க. அதில் எல்லா கட்சிக்காரனுங்கணும். அந்த 25 பேர் எம்எல்ஏ கிட்ட போய் நேராக சொல்லணும், இது ஃபைனல், இது எங்களுடைய வாழ்வா சாவா நடத்துகிற இந்த போராட்டம், இதில் நீ என் கொடுக்கணும். நாங்கள் முன்னால் நின்று பின்னால் நிற்கிறோம், நீ முன்னே நின்று நடத்து. கூப்பிடு, எம்பியும் அப்படியே கூப்பிடு, முனிசிபல் பிரசிடென்ட் அப்படியே கூப்பிடு. ஒரு கவுன்சிலர் வீட்டில் போகலாம். இன்னைக்கு பாரு 35 பேரும் இல்லை, கூட்டில் போகலாம். இந்த ஊர் இன்னைக்கு இருக்கிறது ஒரே ஒரு பெம்மல்ல, இதை ஓடிச்சுன்னா அவ்வளோதான், எங்களை வாழ வைங்கன்னு சொல்லிட்டு கேட்கணும். இது போல சஜஷன் யாருன்னா குத்துன்னு நின்னீங்கன்னா அதுக்கு நம்மளுடைய ஆதரவு அன்றைக்கி இருக்கும். நீ நிறையா பேசுவேன், நான் பேச 2 நாள் பேசலாம், ஆனால் பேசுறது இல்லை. ஏன்னு கேள்வி சஜஷன் கொடுக்கத்தான் நம்மளை கூப்பிட்றாங்க. நாங்கள் ரொம்ப ஜோர் எல்லாரையும் திட்டிட்டு வந்துட்டு மறுநாள் யூடியூப்பில் பார்த்து கேசி முள் நல்லா போட்டு நான் வரல. நம்மளுக்கு ஒரு சில விஷயம்லாம் தெரியுது. ஊர் ஒற்று போடலன்னா, நீங்கள் ஒன்று போடலன்னா உங்களுடைய போராட்டம் வெற்றி பெறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ஊர் ஒன்றா சேர்ந்துட்டுன்னு வச்சுக்கோ, போராட்டத்தில் கழிக்கிறோம். இனிமேலுக்கு வர எந்த லீடர் இருந்தாலும் நம்மளை பார்த்து பயப்படுவோம். இதுதான் என்னுடைய கருத்து. என் கருத்தை நான் சொல்லிட்டேன். முடிஞ்சதை எடுத்துக்கலாம், முடியாத விட்டுருலாம். நன்றி, வணக்கம். பெம்மல்ல இருக்கிற பிக்சரை 21 நாளாக எல்லா சேனலில் நாங்களும் பார்த்துருக்கிறோம். நாங்களும் வந்தோம், நீங்களும் எங்களை கூப்பிட்டீங்க. ஜட்ஜ்மெண்ட் எதுவுமே ஆகலை. மினிஸ்டர் வந்தாங்க, எம்எல்ஏ வந்தாங்க, கவுன்சிலர்ஸ் வந்தாங்க, லீடர்ஸ் வந்தாங்க, எல்லாம் சங்கக்கார் வந்தாங்க, ஹேண்டிகேப்ட் வந்துட்டாங்க, எல்லாம் வந்துட்டாங்க. வராது யார்ச்சா சுடுகாட்டுலேருந்து யாரும் வரல, அவங்க வந்துட்டு எல்லாம் வந்த மாதிரி டோட்டலாக வந்தாயிடுச்சு. பிக்சரே சால்வ் ஆகல. பிக்சரே சால்வ் ஆனிச்சுன்னா என் கண்ணில் 2 சப்ஜெக்ட். ஒரு சப்ஜெக்ட் கர்நாடகாவில் இருக்கிற எம்எல்ஏ எம்பியோ மீட் ஆகணும். நீங்கள் குரூப்பாக பிச்சுட்டு
பப்ளிக்கு கூட கூட்டின்னு போயிட்டு அவங்கக்கிட்ட போய் லெட்டர் கொடுக்கணும், எங்கள் பிரச்சனை சால்வ் பண்ணுங்க சொல்லிட்டு. இல்லைன்னு கேட்டால் ரெண்டாவது சப்ஜெக்ட், ஒரு ஃபேக்ட்ரி நடக்கிறதுக்கு 4 பில்லர். ஒரு ஃபேக்ட்ரி நடக்கிறதுக்கு 4 பில்லர். ஒரு பில்லர் என்ன? எம்ப்ளாயிஸ். இன்னும் 3 பில்லர் இருக்குது. அந்த பில்லர் வீக் பண்ணும். ஸ்டேஜ் கிட்ட உட்காந்து கத்தி இருந்த ஆறுதல் அந்த வீக் பண்ணுச்சுன்னா எவன் பெம்மலுக்கு சப்ளையர்ஸ் அவனை போய் மீட் பண்ணுங்க. தயவு செய்து நீ சப்ளை பண்ணாத. டிரான்ஸ்போர்ட் கார் இருக்கிறான், டிரான்ஸ்போர்ட் இல்லைன்னா பெம்மல் இல்லை, அவன் சப்ளை பண்ணா அந்த டிரான்ஸ்போர்ட் கார் போய் பார்க்கணும், அவனுக்கு போய் லெட்டர் கொடுக்கணும். தயவு செய்து வண்டி அனுப்பாத. உங்ககிட்ட அந்த எம்ப்ளாயிஸ், டிரான்ஸ்போர்ட்ல இருக்கிற எம்ப்ளாயிஸோ சப்ளையர் இருக்கிற எம்ப்ளாயிஸோ உங்ககிட்ட லிங்க் இருப்பாங்க. அவங்க மூலியமா அவங்களுக்கு பில்லர் வீக் பண்ணா இந்த போராட்டத்துக்கு உங்களுக்கு யூனியனும் பயப்படுவான், அவன் அப்பனும் பயப்படுவான். இல்லைன்னு கேட்டா சும்மா நாங்களும் கதை பேசிக்கிட்டு நீங்களும் மீட்டிங் கூப்பிட்டு ஆகுறீங்க. நீங்க குரூப்பா பிச்சுட்டு போய் ஒர்க் பண்ணா எங்களை கூட கூண்டு போனா, தேவைப்பட்டா கூண்டு போனா தான் பிரச்சனை சால்வ் ஆகும். அவங்களுக்கு தொண்டரை போய் பிடிக்கணும். வா என்ன வீக்குக்கு இதை சொல்லு. பெம்மலுக்கு கேன்டீன் அரிசி கரிசி அம்பளச்சன் அவன் சாப்பாடு எங்க போடுவான்? எத்தனை வர முடியுமா ஒரே நாள்? அவனை போய் பிடிக்கணும். விட்டா நீ பண்ண வச்சுக்கோ, நீ எத்தனை பண்ண வச்சுக்கோ, எவனை எதனா பூச்சி போட்டு சாவாச்சிட்டு உன் மேல கேஸ் ஆயிடுது, நீ தான் ரெடி பண்ணி குத்த சொல்லிட்டு உன் மேல கேஸ் ரெடி பண்ணிடுவான் சொல்லிட்டு பையன் காமிச்சு அவனை பையன் காமிக்கல இந்த நாட்டில் நடக்கிறது இல்லை. இப்ப பையா காமிக்கா நீங்க கேட்டாச்சு, ரிக்வெஸ்ட் பண்ணியாச்சு, பேசியாச்சு, லெட்டர் கொடுத்தாச்சு, எம்பி ஆயிடுச்சு, எம்எல்ஏ ஆயிடுச்சு, கவுன்சிலர் ஆயிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு. இப்ப பையா காமிக்கிறது ஸ்டார்ட் பண்ணுங்க. டிரான்ஸ்போர்ட் காரருக்கு யார் சப்ளையர்ஸ் பெங்களூர் பெம்மலுக்கு அந்த சப்ளையர்ஸ் போய் நீங்க யூனியன் சேர்ந்து அவங்களுக்கு பிடிச்சா தான் இது வீக் ஆகும். இல்லைச்சுன்னா ஆகாது. எம்எல்ஏக்கு லெட்டர் போடுங்க, எம்பி லெட்டர் எல்லாருக்கும் கொடுங்க. அவங்களுக்கு கூட பாருங்க போராட்டி. தயவுசெய்து ஒரு வார சப்ளை அம்பளம் சர்க்கே போலச்சுன்னு கேட்டா இவங்க லாபம் அவனை கணக்கு காமிக்கணும் இல்லையா? கவர்மெண்ட்டுக்கு என்ன லாபம் வருது அவனை சொல்லணும் இல்லையா? இந்த மாசத்துல நீங்க அப்பே ஒரு நாள் வார்த்தை வச்சிருக்கீங்க, உங்களுக்கு இந்த அடுத்த மாசம் எப்படி உங்க குடும்பம் நடத்திக்கிறது சொல்றது, அதே அவனும் அடுத்த மாசம் எப்படி அவன் ப்ரொடக்ஷன் கொடுக்கறது, அவன் சப்ளையர் எப்படி கொடுக்கறது? அவனுக்கு நாளைக்கு அவனை கேள்வி கேட்பான், ஏன்டா இந்த வாட்டி உனக்கு சப்ளை வரல, நீ என்ன பண்ணிருக்கிற சொல்லிட்டு அந்த நோவேல எத்திருவாங்க. அந்த போராட்டம் அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி கேளுங்க. அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு கூட நிற்குவாங்க. அவங்க நிலநாச்சரா ஒரு 2 நாள் 3 நாளுக்குள்ள இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆயிடும். உங்களுக்குள்ள அந்த இதாகும். அவங்களுக்கு இதாயிட்டு சப்ளை பண்ணல ஒரு நாள் டிரான்ஸ்போர்ட் கார் அம்பாங்க பாருங்க. சின்ன சின்ன ஃபேக்டரி பெம்மல் சப்ளைக்கு இது ஒரு பார்ட்ஸ் பெம்மல்ல சப்ளை கொடுக்கலாங்க. பெங்களூர்ல கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஃபேக்டரி இருக்கும். உங்க டிசிஎலுக்கு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கூட வேலை செய்யறவங்களுக்கு தெரியும் எந்த ஃபேக்டரி வச்சுருக்கிறாங்க, எங்கிருந்து சப்ளை வருது சொல்லு. அவனை போய் குரூப்பா போயிட்டு லெட்டர் கொடுங்க. நீ அம்பாத ஒரு வாரத்துக்கு சருக்கு எதுவுமே அம்பாத நீ பாருங்க. அப்போ இந்த பெமல் 6 லட்சம் என் பேர் நான் மாற்றி வச்சுக்கிறேன். இந்த ரிக்வெஸ்ட் நீங்க இது பண்ணி பாருங்க. ட்ரை நீங்க 100% சக்சஸ் ஆகுங்க. கேஜிஆர் ஜனம் டோட்டல் உங்களுக்கு கிடைக்குது. நீங்க போராட்டம் பண்றோமா, லேடிஸ் கூட்டணும், லேடிஸ் தே ப்ரோக்ராம் பண்ணுங்க, வராங்க எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க வரதுக்கு. ஒன்றும் இல்லை, யாரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை கேச்சுன்னா பெம்மல்காருக்கு தொந்தரவு கொடுங்க. அவங்க தொந்தரவு கொடுத்தா நீங்க சக்சஸ் ஆகிறீங்க. இது விட்டா வேற வழி இல்லை. லாஸ்ட் போராட்டம் உங்களுக்கு நத்தாங்கிறது சப்ளையர்ஸ் நிற்க வைங்க, பர்ச்சேசரை நிற்க வைங்க, அவங்க தானா வலிக்கு வராங்க சொல்லிட்டு இந்த 2 வார்த்தை பேசுறதுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். எல்லா வெகுஜன ஸ்தாபனம், ஆட்டோ தொழிற்சங்கம், லெக்சரர்ஸு, லாயர்ஸு, விவசாய சங்கம், அந்த மாதிரி எல்லாருக்கும் சொல்லி அந்த ஆதரவு வரணுன்ட்டு 5வது நாள் பேசிட்டு போனேன். அந்த மாதிரி இன்னைக்கு ஒட்டுமொத்தமான ஆதரவு வந்து இந்த பந்தலில் வந்து சேர்ந்து இருக்குது. அதை பற்றி நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். இன்னைக்கு கேஜிஎஃப் பூரா உங்களுடைய போராட்டம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னாக்கா, இந்த போராட்டத்தை எப்படி வழி நடத்தணும்னாக்கா, என்னுடைய ஆலோசனை நான் சொல்கிறேங்க. இன்னைக்கு பெம்மல்ல வந்து 2000 பேர் எவ்வளோ கான்ட்ராக்ட் சொல்ல, 2000 பேர் 2000 சில பேர் இருக்கிறீங்க. இன்னைக்கு கர்நாடகா ஸ்டேட்டில் 28 எம்பி இருக்கிறாங்க, 226 எம்எல்ஏ இருக்கிறாங்க. இப்போ நம்ம கேஜிஎஃப்ல போராட்டம் பண்ணுறது வந்து ஒட்டுமொத்தமாக தெரியுது. ஆனால் பெங்களூரில் போய் நம்ம விதானா சௌதா எதிர்க்கும் ஒரு 1000 பேர் கான்ட்ராக்ட் தொழிலாளிங்க, ஒரு 1000 பேர், மற்ற நம்ம பொதுஜனம் எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு நாளைக்கு நேராக விதானா சௌதா கிட்ட போய் நம்ம ஒரு நாளில் அங்கே வந்து ஒரு உண்ணாவிரதமோ ஒரு தர்ணாவை பண்ணுறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணலாம். ஏன்னாக்கா நம்ம பண்ணிக்கிறோம். எஸ்எம் கிருஷ்ணா இருக்கும்போது நம்ம வந்து சிஐடி யூனியன் மூலியமா
நம்ம மெமராண்டம் கொடுத்துக்கிறோம் இந்த மைன்ஸ் விஷயமா, வீட்டிலே போய் கொடுத்துக்கிறோம் எஸ்எம் கிருஷ்ணா கிட்ட. அதே மாதிரி சேவை கமிட்டி பண்ணிக்கிறோம், அதே மாதிரி மனித சங்கிலி எல்லாம் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால நான் என்ன சொல்றேன்னாக்கா, ஒரு 1000 பேர் இங்க உட்காட்டோம், அந்த கண்டினியூ பண்ணி உட்காட்டுறோம். ஒரு 1000 பேர் கான்ட்ராக்ட் பேசிக்கல இருக்கிறவங்க மொத்த பேரும் நம்ம ட்ரெயினை பிடிச்சி போலாம் பெங்களூருக்கு. விதான சோதருக்கு போய் உட்கார்ந்தோம்னாக்கா ஒட்டுமொத்த பெங்களூர்ல இருக்கிற 140 தொழிற்சங்கம் இருக்குது, ட்ரேட் யூனியன் மூவ்மெண்ட்டுக்கு இருக்குது, வெகுஜன ஸ்தாபனம் இருக்குது. என்னன்னா ஒரு 1000 பேர் வந்து இங்க விதான சோதருக்கு உட்காந்துக்கிறாங்களே, அந்த 226 எம்எல்ஏ அவங்க பார்வைக்கு போகுது, 28 எம்பிக்கும் போகுது. அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னாக்கா, இப்போ வந்து இந்த கேஜ பூரா எல்லா போராட்டம் வந்து வழி நடத்திட்டு போறது எல்லா ஜனத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. இது வந்து பெருசா நம்ம எடுத்துட்டு போறதுக்கு நம்ம வழி பண்ணு என்னுடைய ஆலோசனை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு எங்கள் லெட்டர் மூலிமா கான்ட்ராக்டர் ஒர்க்கருடைய கோரிக்கையை அவங்களுடைய ப்ராப்ளத்தை இமிடியேட்டாக சால்வ் பண்ணின்னு சொல்லிட்டு எங்களுடைய அட்வொகேட் அசோசியேஷன் லெட்டரில் நாங்கள் ஒரு மெமரண்டம் அனுப்பியிருக்கிறோம். அது உங்களுக்கு நான் தெரிஞ்சு எல்லாமே ஆவேசமாக பேசுகிறோம், எல்லாமே போட்டுறோம், நல்லா பேசுகிறீங்க, நல்லா. ஆனால் இதுவரையிலும் ஒரு முடிவு வரல. இதுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிடு. மனித சங்கிலி போராட்டம் என்னைக்கு, அந்த டேட்டுக்கு எல்லா காம்ரேட்ஸும் எல்லா ஸ்கூலுக்கு காலேஜுக்கு எல்லாருக்கும் லெட்டர் கொடுக்கும். அட்வொகேட் சங்கத்தை எல்லாத்துக்கும் கேதர் பண்ணி அந்த சங்கிலி போராட்டத்துக்கு நம்ம போராடணும். அதே மாதிரி ரிலே உண்ணாவிரதம் என்னைக்கு, அது ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டேட்டுக்கு எல்லாமே நாங்கள் ஆதரவு எல்லாம் நாங்கன்ற போது பப்ளிக் எல்லாமே வரத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸுங்க கூட வரத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க, தாய்மார்களுங்க வரத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அன்றைக்கி ஒரு குழந்தை பேச்சு, அந்த குழந்தை செல்வங்களெல்லாம் வர்றதுக்கு ரெடியாக, போராடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, தொழிலாளிகள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க எல்லாம் வந்து. அது மாதிரி எப்போ பந்து இதெல்லாம் நம்ம அனௌன்ஸ் பண்ணி ஒரு இது நோட்டீஸ் போட்டுமானா தான் ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வரும். அதுக்கிடையில் நம்ம பேசினோம்னா நம்ம பேசி தான் சாகணும்னு சொல்லிட்டு யார் பூனிக்கு மணி கட்டுறதுன்றது உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். காம்ரேட் அர்ஜுனுக்கு தெரியும், ஏஆர் பாபுக்கு தெரியும். 2வது முறை ஒரு நம்ம பெம்மல் தொழிலாளிங்க முன்னேறினாங்க. ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்டு, 2வது முறை டிசிஎல் அப்பாயின்மெண்ட் யார் கொடுத்தது, யார் பீரியடில் ஆனது டிசிஎல் அப்பாயின்மெண்ட்டு? பாஸ்கர் ஆப்ரில். இன்னைக்கு கடவுள் மாதிரி அவர் வாங்க அவங்களால உருவாச்சு. ஏன் இன்னைக்கு நிற்கிற சிஎம்டியா அந்த இது எடுத்து பார்க்கக்கூடாது, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எடுத்து பார்த்தியா அதை ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது, அதெல்லாம் எடுத்து விவரிக்கணும். அதனால் போராடணும். தனிச்சா நின்று ஒரு போராட்டம் பண்ணோம்னா தான் அதுக்கு ஒரு முடிவு கொடுக்கும். அந்த நீங்கள் போராட்டம் பண்ணுறதுக்கு என்ன போராட்டம் இருந்தாலும் எங்கள் அட்வொகேட் அசோசியேஷன் சார்பாக நாங்கள் முழு ஆதரவு கொடுக்குறோம் சொல்லி முடிக்கிறேன். நன்றி. காமிக்கல, பாதி பேர் இங்கே உட்காரணும், பாதி பேர் விதான் சௌதாவோ இல்லை டிசி ஆஃபீஸோ நம்ம உட்கார வைக்கணும். இல்லைனாக்கா எங்கள் தஹசீல்தார் ஆஃபீஸ்லேயே கூட உட்காரலாம், என்ன கேட்ஸ் கிட்ட உட்காரலாம். உட்காந்து நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ணாக்கா ஆகுது. இன்னொரு சஜஷன் எங்கள் ஐயா லாயரை இது கேட்டுன்னு இருப்பேன். இப்போது ஒரு இது கேஸ் மூவ் பண்ணிக்கிறீங்க, எங்கே உட்காரணும் எங்கே உட்காரக்கூடாதுன்னுட்டு. இது 2 பக்கமாக நடக்குது. ஒரு ப்ரொட்டஸ்ட்டு, இன்னொரு பேச்சுவார்த்தை. நம்ம பேச்சுவார்த்தைக்கு போகல. பேச்சுவார்த்தைக்கு கோர்ட்லேருந்தே என்னப்பா கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ண முடியுமா சார்க்கு கேட்குறேன். ஆகுதுங்களா? அது ஆகாது. பேச்சுவார்த்தைக்கு எங்களுக்கு என்ன ஆகுது, அது வழி தேடணும். கவர்மெண்ட்டில் இல்லைனாக்கா சிஎம் கிட்ட போயிட்டு சிஎம் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு நம்ம எதனா ஒரு வழி தேடி பேச்சு உட்காரத்துக்கு உட்கார வைக்கணும் எங்களுக்கு. ஆனால் இன்னொன்று நம்ம தீவிரம் காமிக்கணும். ப்ரொட்டஸ்ட்டும் பெரிய ப்ரொட்டஸ்ட் பண்ணிடுறோம், ஆனால் சைலண்டாக உட்காண்டாக்க பிரயோஜனம் இல்லை. சின்ன ப்ரொட்டஸ்ட்டு, சின்ன எத்தனை பேர் உங்ககிட்ட வந்துக்கிறாங்க, அவங்களுக்கு திரும்ப நம்ம கூப்பிட்டு ப்ரொட்டஸ்ட் செய்யணும். சின்ன ப்ரொட்டஸ்ட் பண்ணால் டெய்லி ப்ரொட்டஸ்ட் ஆகணும். இது அது மாதிரி நம்ம காமிக்கணும். பெரிய ப்ரொட்டஸ்ட் ஒன்று செஞ்சுட்டு ஆறாமல் உட்காந்துடணும், அவங்க ஒரு நாள் பந்து பண்ணிடுறோம், அவங்க சும்மா உட்காந்துட்டுருவாங்க. அப்படி ஆகக்கூடாது. டெய்லி ப்ரொட்டஸ்ட் ஆகணும், டெய்லி ஒரு மெமோ பண்ணணும், டெய்லி கொஞ்சம் தொந்தரை, ராஸ்தா ரோக்கோ, பிளாக் த ரோடு ஒரு நாள் அதுவும் பண்ணுங்க. பண்ணாக்கா உங்களுக்கு கேரண்டியாக சக்ஸஸ் கிடைக்கும் சார். இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னோட பெரியோர்களுக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன், என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. இன்றைய போராட்டம் வந்து 21வது நாளாவது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்போ சாருங்கெல்லாம் சொன்ன மாதிரி எல்லாம் ஒருத்தராக வராங்க, அவங்க சார்பில் ஒரு வாழ்த்து ஏதோ சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இதோடு தான் நின்று இருக்குது. இது வந்து கேஜிஎஃப் பர்னிங் இஷ்யூன்னு சொல்லிட்டு அது ஏன் பொதுமக்களுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய மாட்டேங்குது. 30,000 பிஜிஎம்எல் தொழிலாளர்களை வேலை செஞ்சாங்க, அந்த பிஜிஎம்எல்லை நம்ம மூடிட்டோம்.
நம்ம தான் போடணும், நம்ம தங்கவேல் மக்கள். அதே மாதிரி ஒரு 5000 6000 பெம்மல் தொழிலாளர்கள் வேலை செஞ்சாங்க. இன்றைக்கி 1000 சில்லரை வந்திருக்கு. இப்போ கடைசியில் வந்து இப்போ எம்ப்ளாய்மெண்ட்டே இல்லை, இருக்கிற டிசிஎல் எம்ப்ளாயிங்களுக்கு வந்து டிசிஎல்காரங்களுக்கு வந்து ஒரு சரியான ஊதியமும் இல்லை. இவ்வளோ பிரச்சனை வந்து நம்ம கேஜிஎஃப்ல நடந்துன்னு இருக்குது. நம்ம தங்கவேல் மக்கள் அனைவரும் நம்மலாம் வேடிக்கை பார்த்துனாங்கிறோம், என்னையும் சேர்ந்து. இது வந்து இவங்க போராட்டம் பண்ணுறாங்க, ஒரு இடத்துல உட்காந்து இருக்கிறாங்க, அவங்களுடைய கடமை அவங்க செஞ்சுன்னுக்கிறாங்க. இதில் வந்து மற்ற அமைப்புகள், இது நான் சொல்ல மற்ற அமைப்புகள் எல்லாம் சொல்கிறோம், வாலண்டரி ஆர்கனைசேஷன் நாங்கள் அதுக்காக இதுக்காக இருக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க ஏன் போராட்டத்தை முன்னெடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். அதனால் வந்து இது வந்து கேஜிஎஃப் இஷ்யூ. இந்த கேஜிஎஃப் இஷ்யூன்றதுனால வந்து நம்ம எல்லாரும் ஒருத்தரும் இதுக்கு வந்து நம்ம வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனாக்கா, இப்போ எலெக்ஷன் நடந்தது. அந்த எலெக்ஷனில் ஒருத்தர் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்துருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து எவ்வளோ வந்து அவங்க முயற்சி எடுத்தாங்க, எவ்வளோ பேர் கேன்வஸ் பண்ணாங்க, எவ்வளோ பேர் முன்னெடுத்து வந்தாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணணும். நான் சொன்னது பப்ளிக் கேட்டுங்கிறேன், அதாவது பொதுமக்கள் இவங்க வந்து முன்னாடி வரணும். இது வந்து பொதுமக்களுடைய எழுச்சியாக வந்து வரணும் சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். அது ஏன் எழுச்சியாக மாறாது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் அனைவரும் கொஞ்சம் யோசிக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேங்க. Visit our second-hand bike showroom, Drive X, opposite to Jamia Masjid, 3rd Cross Robertson Pet KGF. 1-year warranty, EMI options available, and 3 free services.